So good evening to everyone. See, இன்னொரு 2-3 நாள்ல you have your inter exams. So I just wanted to wish you all the best. இந்த தடவை வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆக்சுவலி நீங்க நல்லா பயப்படாம போய் எக்ஸாம் எழுதுங்க. சூப்பர் ரிசல்ட்ஸ் இருக்கும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்துட்டு நியூ சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம். ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2, 3 சப்ஜெக்ட் தான். ஸோ எனர்ஜி ட்ராப் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் சூப்பராக எழுதுவீங்க, லாஸ்ட் சப்ஜெக்ட் சூப்பராக எழுதுவீங்க. அந்த நடுப்புற இருக்கிற 2 சப்ஜெக்ட் தான் உயிரை வாங்கும். அப்போ இந்த தடவை நடுப்புற இருக்கிற 2 சப்ஜெக்ட்ன்றது ஒரு சப்ஜெக்ட் தான் இப்போ நியூ சிலபஸ்ல. ஸோ அதனால அதுவும் லாவா போயிருக்குது. லா வந்து நீங்களாம் லெஃப்ட் ஹேண்ட்லேயே எழுதுவீங்க, ரைட் ஹேண்டே உங்களுக்கு தேவை கிடையாது. லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதுவீங்க. அண்ட் டேக்ஸ்க்கு வந்து அடிஷ்னலாக ஒரு நாள் லீவ் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஸோ நம்மளுக்கு ஜென்ரலாகவே இந்த டிடிஇ ஜிஎஸ்டியை கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஒரு நாளில். ஸோ இப்போ அதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா லீவ் கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன் இந்த அட்டம்ப்டை பொறுத்த வரைக்கும். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சரியான வெயில். இதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் வந்து எனர்ஜி லூஸ் பண்ணாமல் போய் எழுதிட்டு வரணும். ஸோ கையிலலாம் வந்து நல்லா என்ன சொல்கிறது, ஒரு 2-3 கர்ச்சீஃப் கூட எடுத்துகிட்டு போங்க. சரியா? சன்ஸ்கிரீன்லாம் போட்டால் கூட வேர்வையில் வெளில வந்துடும், நைன்னு ஒட்டிக்கும். ஸோ அதனால் துடைக்கிறதுக்கு ஒரு டவலே கூட நீங்கள் எடுத்துன்னு போங்க, அவ்வளோ வேர்க்கு வரும். கையில் வந்து 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துன்னு போய்க்குங்க. 1 லிட்டர் தண்ணியும் கூட ஒரு 1/2 லிட்டர் தண்ணியும் எடுத்துன்னு போய்க்கோங்க. சரியா? ஸோ நிறைய தண்ணி குடிக்காதீங்க, ஆனால் சிப் அடிச்சுட்டே இருங்க. சிப் அடிச்சுட்டே இருங்க. ஒரு முடியாக குடிச்சிட்டே இருங்க. தாகம் எப்படி இருக்கும்னா 1 லிட்டர் குடிச்சாலும் பத்தாதுன்ற மாதிரி இருக்கும். ஆனால் என்ன ஆகும், உங்களுக்கு பாத்ரூமும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வெயில்ன்றது தான் முதல் தாக்கம். இது வந்து பிரச்சனை. 2வது, இப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபீவர் வந்துகிட்டு இருக்கு. இந்த வெயில் டைம்னால ஒரு ஃபீவர் ஒன்று வருது. அந்த ஃபீவர் வந்தா 2 நாள் படுக்க வச்சிருது. ஸோ அதனால தயவு செய்து தண்ணி எடுத்துட்டு போகும்போது கூட காய்ச்சி ஆற வச்சு எடுத்துட்டு போங்க. ஸோ சுடு தண்ணி குடிக்க முடியாது வெயிலுக்கு. சுடு தண்ணியை காய்ச்சி நைட்டே சுட தண்ணி நல்லா போட்டு ஒரு 5 லிட்டர் சுடு தண்ணி நைட்டே கொதிக்க வச்சு அடுத்த நாள் அது நைட்டு போட்டு தவளையில் வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு ஆறி போயிடும். அடுத்த நாள் அதையே குடிக்க ஆரம்பிங்க. ஸோ வெளில எங்கேயும் சாப்பிடாதீங்க. ஓகே? நிழல்லையே நில்லுங்க. அந்த ஏதாவது வெயிட்டிங், இப்போ சீக்கிரமா போயிட்டோம், 1 மணிக்கே போயிட்டோம், இன்னும் 3/4 மணி நேரம் வெளில நிக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் கோடை கிடலாம் எடுத்துன்னு போயிட்டு நிழல்ல நில்லுங்க. பேரண்ட்ஸ் கூட போனா பசங்களை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்குங்க. அவன் வந்து தண்ணி குடிக்காம வெயில நிக்காம அந்த மாதிரிலாம். ஸோ இவங்க படிச்சுட்டு போறதெல்லாம் வந்து இவங்களுக்கு குறையே இல்லை, நல்லா படிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த கிளைமேட் அப்படின்றது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் 2வது, எக்ஸாம் ஹால்குள்ள போகும்போது பட்டாம்பூச்சி வயிற்றுல பயங்கரமா பறக்கும். டோன்ட் டேக் எனி ப்ரெஷர். நான் இப்போ சொல்றேன் கேட்டுக்குங்க. நீங்க உங்களோட டெஸ்ட் சீரீஸ்ல வாங்கின மார்க் தான் உங்களோட மார்க். கூட 5 மேல போகலாம், கீழே வரலாம். இதான் உங்களோட மார்க். ஸோ உங்க டெஸ்ட் சீரீஸ்ல இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ல என்ன மார்க் எடுத்திருக்கீங்க ஆவரேஜா பாத்துங்க. ஓகேயா? சில பேர் 3 தடவை டெஸ்ட் எழுதிருப்பீங்க, சில பேர் 2 தடவை டெஸ்ட் எழுதிருப்பீங்க, சில பேர் 4 தடவை டெஸ்ட் எழுதிருக்கீங்க. ஆவரேஜ் போட்டுக்குங்க. சரியா? ஆவரேஜ் போட்டு அதான் உங்களோட மார்க். இதுல 5 மார்க் கூட குறைய இருக்கலாம். ஒரு சப்ஜெக்ட்ல ஏறினா இன்னொரு சப்ஜெக்ட்ல இறங்கலாம். அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பிளஸ் அடிஷனலா இனிமே நீங்க போட போற எஃபர்ட், அடுத்த சில நாட்கள்ல போட போற எஃபர்ட், எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் போட போற எஃபர்ட், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜா அமையலாம். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் ஆவரேஜ்ல குறைஞ்சிருந்ததோ அடுத்த 2-3 நாள்ல நீங்க அதை ஏத்துறதுக்கான பாடுபடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில பேருக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் பிரச்சனையா இருந்துச்சு, சில பேருக்கு வந்து டாக்ஸ் பிரச்சனையா இருந்துச்சு. அவங்கெல்லாம் வந்து அடுத்த சில நாட்கள்ல அதுக்கான எஃபர்ட்டை போட்டு இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் பேப்பர் வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், 15 மினிட்ஸ் ரீடிங் டைம் இருக்குது. ஆனா நிறைய எக்ஸாம் ஹால்ல எக்ஸாமினர் வேணும்னே உங்களுக்கு பேப்பர் லேட்டா தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அது ஏன்னா தெரியாது, அது உன் நேரம். சரியா? அது வந்து உனக்கு வாட்சதுன்ற மாதிரி. அந்த டைம்ல தயவு செய்து டென்ஷன் ஆகாதீங்க. ஐயோ, பக்கத்து எக்ஸாம் சென்டர்லலாம் வந்து அந்த பையனுக்கு 1:45க்கு கொடுத்துருப்பாங்க, நமக்கு மட்டும்தான் 1:50க்கு வருது, நமக்கு மட்டும்தான் 1:55க்கு வருது, ஏன் நமக்கு இப்படி நடக்குது, அப்படிலாம் வந்து டென்ஷனே ஆகக்கூடாது. சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் பேப்பர் கையில வந்தா எழுது, இல்லைன்னா படுத்து தூங்கு. ஓகே? தேவையே இல்லாம டென்ஷன் ஆகுது. இது வந்து உன்னோட பொட்டன்ஷியலை குறைக்கும்.
நீ 2 மணிக்கு பேப்பர் குடுத்தாலே நீ எக்ஸாம் முடிச்சிடுவ. அந்த மாரி அந்த கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்குலாம். சோ 1:45க்கு பேப்பர் குடுத்தா நல்லது. குடுக்கலையா படுத்து தூங்கிடு. ஒரு 5 நிமிஷம் நல்லா தூங்கு. ஏன்னா, அந்த டென்ஷன் நீ எடுத்துக்காத. டென்ஷன்ல தான் உங்களுக்கு மார்க் போகுது. உங்கள யாரும் வந்து 100க்கு 90 வாங்கணும்னு சொல்லவே இல்ல. நீ சும்மா உன் பேர எழுதினாலே நீ எல்லாம் 60, 65 வாங்கிருவ. அந்த லெவலுக்கு தான் நீங்க படிச்சுட்டு போயிருக்கீங்க. சோ உங்களுக்கு ரொம்ப அசால்ட்டா வந்து படிக்க வரும், எழுத வரும். அதனால வந்துட்டு பிரஷர் எடுத்துக்கிட்டு, நான் வந்து சூப்பர் மார்க் எடுத்தாகணும். நான் வந்து எங்க அம்மா பேர காப்பாத்தணும். எங்க அப்பா பேர காப்பாத்தணும். சார் நான் ஒரு தெருவுல நான் குடியிருக்கேன் சார். அந்த தெரு பேர காப்பாத்தணும். ஓகே. அ எங்க டிஸ்ட்ரிக்ட் பேர காப்பாத்தணும். எல்கேஜி எனக்கு பாடம் எடுத்த டீச்சரோட நேம காப்பாத்தணும். அப்படிலாம் நீ தேவையில்லாம பிரஷர் எடுத்துக்கிட்டன்னா, தான் தலையில தானே மண்ண வாரி போட்டுன்னு வர வேண்டியது தான். ஒண்ணும் கிடையாது. நீ வந்து நல்லா பிரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்க. சி படிச்சது வரணும்னு எதிர்பார்க்கவே பார்க்காதீங்க. படிச்சது அப்படியெல்லாம் வராது. நீ எல்லாத்தையும் படிச்சுட்டன்றத நீ ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கோ. ஓகே. சார் நான் ஒரு 4 கொஸ்டின் படிச்சுட்டு போயிருக்கேன். ஆர்டிபி ஒரு 4 ஆர்டிபி பார்த்திருக்கேன். எம்டிபி ஒரு 3 எம்டிபி பார்த்திருக்கேன். அது எக்ஸாம்க்கு வரணும்லாம் நீ எதிர்பார்க்காத. அந்த மாரிலாம் நீ எதிர்பார்த்தீன்னா, சி ஒய் யூ ஆர் எக்ஸ்பெக்டிங் சம்திங். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங். எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட். அவ்வளவுதான். இப்படி வரும்னு நினைச்சிட்டு போனா தானே பிரச்சனை. எப்படி வேணா வரட்டும்னு நினைச்சுக்கோ. எப்படி வேணா வரட்டும். நான் தான் எல்லாத்தையும் படிச்சுட்டேனே. அப்படிதான் நீ உன்னோட மைண்ட் செட்ட வைக்கணும். நீ தேவையில்லாம உன் மைண்ட் செட்ட வேற மாரி வச்சுக்கிட்டு, ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல வந்து ஃபாஸ்ட் பவுலிங் தான் வரும்னு நினைச்சுட்டு அவன் ஸ்பின்னர் இறக்கி விடுவான். சுனில் நாராயணன் இறக்கி விடுவான். அந்த மாரி. நீ எதுக்குடா ஃபாஸ்ட் பவுலர் வருவான்னு நினைச்சுக்கிட்ட? அவன் எவன வேணா இறக்கி விட்டான். அந்த மாரி தான் நீ மைண்ட் செட் வச்சுக்கணும். ஓகே. சோ நீ யாரு வந்தாலும், எப்படி கொஸ்டின் பேப்பர் வந்தாலும் நான் எழுதுவேன். நான் தான் எல்லாத்தையும் படிச்சுட்டேனே. ஒரு ஈஸி மைண்ட் செட் வச்சுக்கணும். ஒரு ஈஸி மைண்ட் செட். ஜாலி மைண்ட் செட். நம்ம கலக்கிடலாம்டா. நம்ம பாஸ் பண்ணிடலாம்டா. சி பயப்படுறதெல்லாம் எக்ஸாம் நினைச்சு பயந்து படிக்கிறதெல்லாம் வந்து இந்த மாசத்தோட ஏற கட்டணும். ஏப்ரல் 30ஓட எக்ஸாம் ஃபியர்னு ஒண்ணு இருக்கும்ல, அத ஏற கட்டணும். ஏப்ரல் 30க்கு அப்புறம் உனக்கு எக்ஸாம் ஃபியர்லாம் இருக்கக்கூடாது. உனக்கு கொம்பு முளைச்சிடணும் தலையில. ஏய் நான்லாம் யார் தெரியுமா? ஓகே. நான்லாம் அப்பவே அப்படி. இப்ப எப்படி கேட்கவா வேணும்? அப்படின்ற மாரி ஒரு கொம்பு முளைச்சிடணும். எக்ஸாம் டைம்ல உனக்கு வந்து கொம்பு இருந்தா மட்டும் தான் நீ பாஸ் பண்ண முடியும். உங்களுக்குலாம் தெரியும். நீங்க ஆல்ரெடி ஃபவுண்டேஷன் எக்ஸாம் போயிருக்கீங்க. எக்ஸாம் டைம்ல பயந்தீங்கன்னா, நீ எப்பேர் படிச்சு போனாலும் அங்க போய் வந்து பெபன்னு ஆயிடுவ. சோ எக்ஸாம் ஃபியர் இருக்கக்கூடாது. எக்ஸாம் எக்ஸாம் மார்க் எடுக்கணும். நான் 70 மார்க் எடுக்கணும். நான் 65 மார்க் எடுக்கணும். என் பேர காப்பாத்தணும். எங்க அம்மா வந்து யார் தெரியுமா? அவங்களோட பேர நான் காப்பாத்தணும். யார் பேரையும் நீ காப்பாத்த தேவையில்ல. இந்த தேவையில்லாம டென்ஷன் எடுத்துக்கிட்டீன்னா, ரிப்பேர் தான் ஆகும். இருக்கிற பேரும் கெட்டு போகும். அண்ட் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்களா இல்லன்னா கூட நீங்க பாஸ் ஆயிடுவீங்க. அதாவது நீ 100% இல்லன்னா கூட நீ பாஸ் ஆயிடுவ. நீ 100% இருந்தா எவ்வளவு மார்க் எடுப்ப? அப்படி யோசி. உனக்கு வயித்த வலி, தலைவலியோட நீ எக்ஸாம் எழுதினா கூட நீ பாஸ் ஆயிருவ. சோ நீங்க எல்லாம் அவ்ளோ படிச்சிருக்கீங்க. 8 மாசம் அவ்ளோ பிரிப்பரேஷன் இருக்கு. நெறைய டெஸ்ட் எழுதிருக்கீங்க. திங்க் பாசிட்டிவ்லி. ஃபர்ஸ்ட் திங்க் பாசிட்டிவ்லி. ஓகே. நீ பாசிட்டிவா இருந்த, பாத்துக்கலாம் அப்படின்ற மாரி இருந்தன்னா, என்னைக்கோ படிச்ச கொஸ்டின் கூட ஞாபகம் வரும் எக்ஸாம் ஹால்ல. ஏய் இது இப்படி கூட போடலாம்ல. புதுசு புதுசா டெக்னிக்லாம் எக்ஸாம் ஹால்ல வரும் உனக்கு. அதுக்கு முன்னாடிலாம் 5 ஸ்டெப்ல போட்டிருப்ப. அதாவது மாங்கு மாங்கு மாங்குன்னு போட்டு வரும் முன்னாடி எல்லாம். எக்ஸாம் ஹால்ல அது பட்டுன்னு வந்துரும். உனக்கே ஆச்சரியமா இருக்கும். அப்படியே கண்ணத்த கீழ நீயே முத்து குத்துப்ப. ஏய் பார்றா, யார்றா நீ? உனக்கு நீயே சுத்தி போட்டுக்கணும்டான்ற மாரி இருக்கும். ஆனா பதறுனன்னு வச்சுக்கோயேன், 1+1 4 5ன்ற மாரி ஆயிடும். ஓகே. கால்குலேட்டர்லாம் போடுவா. 1+1 அடிப்ப 4ன்னு காட்டும் கால்குலேட்டர். இது வந்து பதறுனா அப்படிதான் நடக்கும். கண்ணெல்லாம் டபுள் டிஜிட் தெரியும். ஓகே. கூலா இருந்தான்னு வச்சுக்கோயேன், உனக்கு பயமே இருக்காது. நீ என்ன ஞாபகம் வச்சுக்க. ஓகே. சார் என்ன பண்ண சொன்னாரு? கூலா இருக்க சொன்னாரு. சார் ஆனாலும் என்னால கூலா இருக்க முடியலையே. எனக்கு டென்ஷன் ஆகுதே. வயிறு அப்படியே மேல கீழ போகுதே. பவுல் மூவ்மெண்ட்லாம் தெரியுது. சார் நான் வந்து என்னால உணர முடியுது. வயித்துக்குள்ள என்னென்னலாம் நடக்குதுன்றத என்னால வெளியில இருந்தே உணர முடியுது அப்படின்னா, அப்ப நான் சொல்றது சரி. கான்சன்ட்ரேட் ஆன் யுவர் பிரெத். மூச்ச இழுத்து இழுத்து உடு. நல்லா மூச்ச இழுத்து விடு. மூச்ச கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பி. மூச்சு எப்படி போகுது? வெளியில இருந்து காத்து உள்ள வருது, மூக்குக்குள்ள போகுது, அப்படியே உள்ள போகுது, தொண்டைக்குள்ள போகுது, அப்படியே வயித்துக்குள்ள போகுது, அப்படியே லங்ஸ் விரியுது. இத அப்படியே நெனச்சுக்கோயேன். இத நெனச்சுட்டு அப்படியே அப்படின்னு வாய் வழியா மூச்ச உள்ள விடு. இப்படி விட்டனா, நீ இப்ப ஒரு டென்ஷன்லாம் இருக்கும் பாரு, அது போயிடும். இது வந்து ஒரு 4 தடவ செய். இது செய்யும்போது, "சார் ஐயோ! எக்ஸாம் டைம்ல எக்ஸாம் ஹாலுக்குள்ள போய் செஞ்சாலாம் டைம் வேஸ்ட் ஆவாதான்லாம் கேட்காத. இது நீ செய்யறதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 2 1/2 நிமிஷம் தான் ஆகும். 2 1/2 மினிட்ஸ் ஒரு 4 தடவ நீ செஞ்சு முடிச்சீன்னா, ஒரு 1 1/2 நிமிஷமோ, 2 நிமிஷமோ தான் ஆகும். ஓகே. அதனால உனக்கு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். எக்ஸாம் ஹால்ல போய் நீ என்ன டென்ஷனுக்கு மாத்திரையா போட முடியும்?
ஓகே, நிறைய தண்ணியும் குடிக்க முடியாது. டென்ஷனுக்கு மாத்திரையும் போட முடியாது. அம்மாவோ, நானோ வந்து கட்டி பிடிக்க முடியாது. ஓகே, இந்த எம்பிபிஎஸ் வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் மாரி கட்டிப்புடி வைத்தியம் செய்ய முடியாது. என்னதான் பண்றது? மூச்சு இழுத்து விட்டு, வாய் வழியா விட்டு, உன்ன நீயே நெனச்சுக்கோ. அண்ட் 2வது ரொம்ப டென்ஷன் ஆச்சா 10 நிமிஷம் படுத்துரு. பதறுதா? ஐயோ! ஒரு சம்மும் ஆன்ஸர் வரல. அடிச்சு அடிச்சு போடுறியா? பேனாவ இப்படி வச்சு 10 நிமிஷம் படுத்துரு. ஓகே. அதுக்கப்புறம் எந்திச்சு பாரு. பேப்பர் புதுசா தெரியும். ஐயோ! டைம் போச்சு. அப்படிலாம் நினைக்காத. நான் சொல்றேன் கேளு. இது வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோக்கு நம்ம ரெடி ஆயிரணும். ஃபர்ஸ்ட் சம் போடுறேன். எதுவுமே டேலி ஆவல. எக்ஸாம் ஹால்ல எல்லாமே பிளாங்க் ஆயிடுச்சு அப்படின்னா படுத்துரு. படுத்து ஒரு 5 நிமிஷம் கழிச்சு, 10 நிமிஷம் கழிச்சு எந்திச்சு பாரு. சரி ஓகே படுத்துட்டேன். இப்ப 10 நிமிஷம் போச்சு. அதுக்கு திருப்பி டென்ஷன் ஆவாதா? ஐய்யயோ! அப்படின்ட்டு. ஓகே. இங்க பார்றா 100 மார்க் எக்ஸாம் எழுதுறவனுக்கு தான் 3 மணி நேரம். நம்ம எழுத போறதே 85 மார்க்கு. நமக்கு எதுக்கு 3 மணி நேரம்? நமக்கு 2 1/4 மணி நேரம் போதுமே. சோ 15 மார்க் நான் வுட்டுட்டேன். நான் 85 மார்க் தான் எழுத போறேன் எக்ஸாம. அப்படி நெனச்சுக்கோ. சரியா? இன்னும் எனக்கு இன்னும் டென்ஷனாவே இருக்குது. இன்னும் எனக்கு டைம் வேணும். இன்னொரு 5 நிமிஷம் படுத்து தூங்கு. ஓகே. 75 மார்க் எக்ஸாம் எழுது. 75 மார்க் எக்ஸாம் எழுதி 45 மார்க் எடுக்க ட்ரை பண்ணு. நான் சொல்றதெல்லாம் வொர்ஸ்ட் கேஸ் சினாரியோ. ஓகே. நல்லா படிச்சுட்டேன். எனக்கு ஒண்ணும் டென்ஷன் இல்ல சார். ஏதோ டென்ஷன்றீங்களே. 10 சன்னு தான் 10 சன்னு சொல்றீங்களா? எனக்கு எதுக்கு சார் 10 புள்ள? நான் ஒத்த புள்ள சார் எங்க வீட்டுக்கு. எங்க வீட்ல 10 புள்ள இல்ல சார். எனக்கு டென்ஷன் இல்ல. அந்த மாரி கேட்டகரி இருக்குன்னு வச்சுக்கோயேன். அவனுக்குலாம் பிரச்சனையே இல்ல. அவனுக்கு நான் இத சொல்றதெல்லாம் பிரச்சனை இல்ல. அவன் கூலா பேப்பர் அப்படியே சுள்ளான் படத்துல சுத்தினே போவான் பாரு நோட் புக்க. பேட சுத்தினே போற மாரி சுத்தினே போவான். ஓகே. அவனெல்லாம் பார்த்து பக்கத்துல இருக்கிறவன் டென்ஷன் ஆயிடும். டேய் என்னடா நீ லா எக்ஸாம் கால்குலேட்டர்ல 1/2 அன் ஹவர் சம் போடுறன்ற மாரி இவனுக்கு ஒண்ணும் ஆவாது. இவன பார்த்து பக்கத்துல அவன் ஒரே ஒரு 135ல சம் கேட்டிருப்பாங்க. அந்த 135 சம் தான் அவன் போடுவான். ஆனா அந்த 135 தான் அவன் ஃபர்ஸ்ட் போட்டுருவான். ஒருத்தன் இருக்கான்னு வச்சுக்கோ, பயங்கரமா படிப்ஸா இருக்கான்னு வச்சுக்கோ, அவன் பார்ப்பான். 135 இருக்குதா? சரி, சரி. ஃபர்ஸ்ட் நம்ம இத எழுதுவோம்னு சொல்லிட்டு எடுத்து லால கால்குலேட்டர் வச்சுட்டு உட்காருவான். பார்த்தோனே பக்கத்துல இருக்க நீ தான் பக்கத்துல இருந்துச்சு நீ டென்ஷன் ஆயிடும். ஐய்யயோ! அப்படின்ட்டு. என்னடா இவன் லாக்கு கால்குலேட்டர் யூஸ் பண்றான். ஆக்சுவலி கால்குலேட்டர் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, ஆ எவ்ளோ லோன் வாங்கலாம்னு ஒரு சம் கேட்பான். ஓகே. அதுல வந்து அக்ரிகேட் ஆஃப் பெய்ட் அப் கேபிட்டல் ஃப்ரீ ரிசர்வ்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்றதுக்கு கால்குலேட்டர் தேவைப்படும். அப்போ லா எக்ஸாமுக்கு கால்குலேட்டர் எடுத்துட்டு போலாமா? எடுத்துட்டு போணும். சரியா? எல்லா எக்ஸாமும் கால்குலேட்டர் எடுத்துட்டு போ. அங்க போயிட்டு பிச்சை வாங்காத. 1க்கு 2 பென் எடுத்துட்டு போ. உங்களுக்குலாம் தெரியும் பிளாக் பென்ல தான் எக்ஸாம் எழுதணும். 1க்கு 2 பென் 3 பென் கூட எடுத்துட்டு போ. சரியா? சார் இப்ப புதுசா கேள்வி எல்லாம் கேட்காத. சார் நான் வந்து இங்க் பேனா எடுத்துன்னு போலாமா சார்? அப்படியே ரொம்ப இன்னசென்ட் மாரி இப்ப கேள்வி கேட்பான். ஏன்டா இந்த 750 ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஓடாத லாரி எலுமிச்சை பழத்துலடா ஓடுன்ற மாரி 6 மாசமா கேட்டிருக்க மாட்டான் இந்த கேள்வி எல்லாம். இன்னைக்கு உட்காந்துட்டு சார் ஜெல் பென்ல எழுதலாமா சார்? சார் இங்க் பென்ல எழுதலாமா சார்? அப்படிலாம் கேட்பான். நீ எதுலயாவது எழுதி தொலைன்ற மாரி தான் நான் சொல்லுவேன். ஓகே. என்னத்துல எழுதினாலும் அவன் கரெக்ஷன் பண்ணுவான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஆனா ப்ளூ பென்ல எழுதாத, பிளாக் பென்ல எழுது. முடிஞ்ச வரைக்கும் பிரசன்டேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க நல்லா படிச்சிருவீங்க. பிரசன்டேஷன் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எங்கெங்கெல்லாம் அண்டர்லைன் பண்ணணுமோ அண்டர்லைன் பண்ணுங்க. நான் நெறைய தடவ எழுதி சொல்லியிருப்பேன். அண்டர்லைன் பண்ணி படுங்கடா, அண்டர்லைன் பண்ணி படுங்கடான்ட்டு. சோ மெயினா அண்டர்லைன் அந்த மாரிலாம் பண்ணி பிரசன்டேஷன்ல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சோ கிறுக்கி தள்ளாதீங்க. கோழிக்கு இருக்கிற மாரி கொஞ்சம் ஆனா நீங்க பேப்பரையும் முடிக்கணும். நல்லா சொல்றேன். சார் எனக்கு கிறுக்கினா மட்டும் தான் சார் பேப்பர் முடிக்கணும். சரி கிறுக்கி தள்ளு. ஆனா என்னால கிறுக்காமயே 3 மணி நேரத்துல 100 மார்க் பேப்பர் முடிக்க முடியும்னா முடி. நல்லா படிச்சுட்டு போனது, சார் நான் சூப்பரா படிச்சிருக்கேன் சார். எனக்கு செம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்கு சார்ன்னா, என்னோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் ரைட் ஃபார் 100 மார்க்ஸ். ஓகே. சார் நான் கொஞ்சம் சுமாரா தான் படிச்சிருக்கேன். தத்திகினத்தாம் தான். ட்ரை பண்றேன் சார் அப்டின்னா, எழுதுறத நல்லா எழுதுங்க. சரியா? நீ 100 மார்க் எழுத முடியுமான்னு தெரியல அப்படின்னு உனக்கே தெரியும்னா, சரி ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ. இந்த பேப்பர்ல நம்மளால 80 மார்க் தான் எழுத முடியும். 75 மார்க் தான் எழுத முடியும். எழுதுறத நல்லா எழுதிருவோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? அ யாருக்காகவும் நீ படிக்கல. உனக்காக தான் நீ படிக்கிற. ஒரு வேளை எல்லாம் சொதப்பிச்சு. உனக்கு எதுவுமே நேரம் சரியில்ல அப்டின்னா, இருக்கவே இருக்குது செப்டம்பர். அவ்வளதான். சரியா? அதனால நீ தேவையில்லாம ரொம்பலாம் வருத்திக்காத உன்ன. ஆ இது வந்து இட்ஸ் அன் எக்ஸாம் தட்ஸ் ஆல். இட்ஸ் அன் எக்ஸாம். ஜஸ்ட் எக்ஸாம். 10த் போர்ட் எக்ஸாம் எழுதுனீங்க. சம்டைம்ஸ் எழுதியிருப்பீங்க, எழுதிருக்க மாட்டீங்க. ஏன்னா நீங்க கொரோனா பேட்ச்சா இருப்பீங்க. ஓகே. 12த் போர்ட் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அதையும் எழுதியிருப்பீங்க, எழுதிருக்க மாட்டீங்க. ஏதோ ஒண்ணு. சரி. உங்களுக்கு எக்ஸாம்னு ஒண்ணு தெரியும். சரி இதெல்லாம் வுட்டா கூட ஃபவுண்டேஷன் எக்ஸாம்னு ஒண்ணு எழுதியிருப்பீங்க. சரியா? சோ ஏதோ ஒரு எக்ஸாம் நமக்கு ஜஸ்ட் அன் எக்ஸாம் அவ்வளவுதான். நீங்க வந்து ஆ ஆத்தா கருமாரி நான் வந்து அளவு குத்திக்கிறேன், தீ மிதிக்கிறேன், தீச்சட்டி தூக்குறேன் அந்த மாரிலாம் வேண்டிக்க தேவையில்ல. இது ஒரு எக்ஸாம். இது ஓகே பாஸ் ஆகணும்னு வச்சுக்கோயேன். எக்ஸாம் பாஸ் ஆகணும். ஓகே ஏதோ வேண்டிக்கிறேன்னு வச்சுக்கோ. தேவையில்லாம மாங்குமாங்கலாம் வேண்டிக்காதீங்க. ஓகே. வெயில்ல நீ போறதே வந்து இதெல்லாம் நீ பண்ண மாரி தான். இப்ப நீ போற எக்ஸாமுக்கு மே மாசம் அக்னி நட்சத்திரத்துல அதுவே வந்து இதெல்லாம் நீ செய்ற. சரியா? அதனால டோன்ட் திங்க் ஆஃப் லைக் நோ நான் வந்து நெறைய வேண்டிக்கணும். நான் எப்படியாவது பாஸ் ஆயிரணும். டேய் நீ நல்லா படிச்சுட்டடா. எக்ஸாம் டென்ஷன் இல்லாம போனாலே பாஸு. சரியா? யாரு பயப்படணும் அப்டின்னா, கிளாஸ் டெஸ்ட்லயே
ஒரு டெஸ்ட்ல கூட 40 மார்க் எடுக்காம இருந்திருப்பான் பாரு ஒருத்தங்க. ஓகே. அவன் வந்து எல்லாத்தையும் வேண்டிக்கலாம். அவன் என்னத்த வேணுனாலும் பாஸ் ஆக மாட்டான். அது வேற விஷயம். ஓகே. நீங்கலாம் நல்ல மார்க் தான் எடுத்துட்டு போயிருக்கீங்க. உங்களுக்கு என்னடா எல்லா டெஸ்ட்லயும் 50, 55ன்னு எடுத்திருக்கீங்க. ஸோ எக்ஸாம்ல போய் இது வந்தாலே சந்தோஷம் தான். ஓகே. தயவு செய்து எக்ஸாம்ல போய் சொதப்பிடாதீங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேவ் வெரி வெரி பாசிட்டிவ் மைண்ட் செட். என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தாலே போதும். பேரண்ட்ஸ் டோன்ட் கிவ் எனி எக்ஸ்பெக்டேஷன் ஆன் தி ஸ்டூடண்ட்ஸ். இனிமே நீங்க இதெல்லாம் குடுத்துருக்கணும், போன மாசம் வரைக்கும் குடுத்துருக்கணும். ஏப்ரல் 15 வரைக்கும் குடுத்துருக்கணும். டேய் நல்லா பண்ணுடா அது இது. இப்பல்லாம் போயிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்ல. நல்லா எழுதுடா பாத்துக்கலாம்டா. எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அம்மா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்பா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ நல்லா எழுதிட்டு வா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. சும்மா போயிட்டு வா. அப்படி எந்த இதுவுமே வச்சுக்காதீங்க. நோ மார்க் எக்ஸ்பெக்டேஷன் நத்திங். ஜஸ்ட் கோ அண்ட் ஹேவ் என்ன சொல்றது, நீ இப்ப படிச்சிருக்க 8 மாசம் படிச்சிருக்க. படிச்சத போய் அங்க போய் காட்டிட்டு வா. அவ்வளவுதான். என்ன தெரியுதோ எழுதிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பசங்க மேல டென்ஷன் போடாம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காம அனுப்பிச்சு விடுங்க. அவனுங்க ஜெயிச்சுட்டு வருவாங்க. தோத்தாலும் அது நம்ம பிள்ளைங்க தானே. அது எங்க என்ன சொல்றது, நம்ம தான் அவங்கள பாத்துக்கணும். அதனால ஒருவேளை ஏதோ சொதப்பிச்சுன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்து கவலைப்படாதா, நம்ம வந்து செப்டம்பர் மாசம் பாத்துக்கலாம். ஸோ பிளான் ஏ, பிளான் பி. பிளான் ஏன்றது பாஸ் ஆயிட்டா என்ன பண்ணணும், பிளான் பி சொதப்பிச்சு, சொதப்பினா என்ன பண்ணணும், அந்த மாதிரி ரெடி ஆகணும். ஸோ எல்லாத்துக்கும் நம்ம மைண்ட் செட் ரெடியா இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே பிரச்சனை வராது. எதுவுமே பிரச்சனை வராது. எல்லாத்துக்கும் ஓகே, இப்படி நடந்தா இப்படி, இப்படி நடந்தா இப்படி, அவ்வளவுதான். எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே யார் யாரெல்லாம் போத் குரூப்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிங்களோ அவங்க எல்லாம் ஐடிடி ஓரியன்டேஷன் போயிடுங்க. யார் யாரெல்லாம் ஒரு குரூப் தான் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்க செகண்ட் குரூப்புக்கு அடுத்த நாள்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் உங்களோட பிளானா இருக்கணும். இந்த பிளான்ல எதுவுமே பிசிறு அடிக்க கூடாது. நல்லபடியா எக்ஸாம் எழுதணும். நல்லபடியா ஹெல்த் கண்டிஷன் இருக்கணும். அடுத்து அந்த அந்த எவ்வளவு நாள் உங்களுக்கு எக்ஸாம், 15-16 நாள் எக்ஸாமா, அந்த 15-16 நாள் ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கணும். இந்த ஐபிஎல்ல வந்து நீ ஏதோ ஒரு டீமை சப்போர்ட் பண்ணி அந்த டீம் தோத்து போச்சுன்னு சொல்லிட்டு வருந்துட்டு இருக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஐபிஎல்ல ஸ்கோர் கூட பார்க்காத, எந்த டீம் வின் பண்ணுச்சு, ஐபிஎல்லா அது எந்த ஊர்ல நடக்குது, பங்களாதேஷ்ல நடக்குதா அப்படின்ற மாதிரி தான் திங்க் பண்ணணும் அடுத்த கொஞ்ச நாளைக்கு. ஓகே. ஸோ ஏன்னா இதெல்லாம் நம்ம இப்ப பசங்களுக்குலாம் வந்து ஐபிஎல்ன்றது ஒரு திருவிழா மாதிரி. ஆனா இந்த இந்த வருஷம் வந்து ஊர்ல யாரோ பெருசா மண்டே போட்டாங்க, அதனால திருவிழா கேன்சல் நம்ம தான் நீங்க வந்துச்சுக்கணும். இவ்வளவுதான் நீங்க நினைச்சுக்கணும். உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த வருஷம் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அடுத்த ஒரு 20-25 நாளைக்கு உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க உங்க புக்ஸ் தான். சோ அதனால தயவு செய்து ஐம்புலங்களையும் அடக்குங்க. ஓகே. காதுல பட்டா கூட காதுல பஞ்சு, ஐயோ என் காதுல கட்ட வார்த்தை கேட்டு, ஐயோ கேட்க கூடாத கேட்டேன் நான் அப்படியே வந்துட்டு போயிடு. எவன் கூட போயிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு உட்காந்துருக்காது. இந்த எக்ஸாம்ல டவுட் ஆர்கியூ பண்றது எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஓகே. இந்த டீம் ஜெயிக்குமா அந்த டீம் ஜெயிக்குமான்னு தான் ஆர்கியூ பண்ணிட்டு தயவு செய்து எல்லாம் வந்து இந்த சைடே அது போக கூடாது. ஸ்ரீராமா பாத்துக்க. இந்த கிரிக்கெட்லாம், கிரிக்கெட்னா இந்த நைட்டு கத்துமே செவுத்து பூச்சி, அதுதான் கிரிக்கெட். புரிஞ்சுக்கிட்டியா? அண்ட் கேர்ள்ஸை பத்தி வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதுங்கெல்லாம் கிரிக்கெட்டை பெருசா பார்க்காம, ஓகே சார் சச்சின் யாரு அப்படின்னா அது விஜய் நடிச்ச படம் சார்னுவாங்க. அவ்வளவுதான் கேர்ள்ஸுக்கு. ஸோ பாய்ஸுக்கு தான் இந்த பிரச்சனை. ஓகே. எதுனாலும் அப்படியே இன்வால்வ் ஆகி ஸ்போர்ட்ஸ் கீட்ஸ்ன்ட்டு அதெல்லாம் ஒரு 20 நாளைக்கு கொஞ்சம் அடக்கி வாசிங்க. அந்த சைடே போகாதீங்க. சரியா? ஏன்னா நம்ம பொழப்பே இங்க சிரிப்பா சிரிக்குது. அதனால ஊர் சிரிப்புலாம் நமக்கு தேவை கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, எக்ஸாம் ஹால்ல இருந்து வெளில வரும்போது எவனையும் பார்க்காதீங்க. நேரா போன் எடுக்கிறீங்க, எனக்கு மெசேஜ் அனுப்புறீங்க. சார் நான் நல்லா எழுதியிருக்கேன் சார், நான் இவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றேன் சார். சார் பேப்பர் கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருந்தது சார், அதனால நான் ஒரு 15 மார்க் விட்டேன் சார். எனக்கு தான் பண்ணணுமே தவிர பக்கத்துல இருக்கிறவன்ட்ட டேய் இந்த பேப்பருக்கு நீ என்னடா எழுதின, இதுக்கு நீ என்னடா எழுதின, நோ டிஸ்கஷன். நோ டிஸ்கஷன். ஓகே. சிம்பிளி நோ டிஸ்கஷன். என் கூட பேசு. நல்லா எழுதிருக்கேன் சார், நல்லா எழுதல சார், நான் அடுத்த டெஸ்ட்ல சேர்த்து அந்த எக்ஸாம்ல சேர்த்து பிடிச்சிடுறேன் சார்ன்ற மாதிரி. டாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டில ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க. டிடில கொஸ்டினுக்கு பதில் உனக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். ப்ரொவிஷன் எழுதிட்டு வந்துடு. மேக்சிமம் ப்ரொவிஷன் எழுதினாலே மார்க் கொடுத்துருவான். சரியா? 5 மார்க்குக்கு 2.5 மார்க் கிடைச்சிரும் ப்ரொவிஷன் எழுதினாலே. ஸோ பதில் தெரியுதோ தெரியலையோ ப்ரொவிஷன் எழுத ட்ரை பண்ணுங்க. பதில் தெரிஞ்சதுன்னா சந்தோஷம், தெரியலனா ப்ரொவிஷன் எழுதிட்டு வந்துருங்க. சரியா? ஸ்டெப் மார்க்ஸ் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட எழுதுங்க எப்பயுமே. அக்கௌண்ட்ஸா இருந்தாலும் சரி, காஸ்டிங்கா இருந்தாலும் சரி, டாக்ஸா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஸ்டெப் மார்க்ஸ் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. லா இஸ் அ ஸ்கோரிங் பேப்பர். எம்சிக்யூல அடிச்சு தம்சம் பண்ணுங்க. லா, ஆடிட்டிங்லாம் நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல மார்க் வாங்க முடியாது. அதை நான் ஓப்பனா சொல்றேன். நான் கரெக்ஷன் பண்ண பேப்பர்லன்னு சொல்றேன். லாவும் ஆடிட்டிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல 60-70 மார்க்குக்கு 35 மார்க்லாம் வாங்கவே முடியல. ஓகே. எம்சிக்யூல எவன்லாம் 25 மார்க்குக்கு மேல எடுக்கிறானோ டிஸ்கிரிப்டிவ்ல ஒரு 25 மார்க் எடுக்கிறான். அவ்வளவுதான். இது அப்படியே போட்டு 50 வருது. எக்ஸ்ட்ராடினரியா எடுக்கிறவன் தான் டிஸ்கிரிப்டிவ்ல 35-40 மேல எடுக்கிறான். மிச்சவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா 25 to 30 தான் எடுக்கிறீங்க. ஆனா லால ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஷோர் ஷாட் லால யாரும் ஃபெயில் ஆக மாட்டீங்க. அது ஷுவர். லாலையும் சரி ஆடிட்டிங் சரி ஃபெயில் ஆக மாட்டீங்க. ஆனா இது அக்ரிகேட் ஹெல்ப் பண்ணும்.
ஸோ நீ ஒரு 55+ எடுத்துட்டேன்னா இது அக்ரிகேட்டை தூக்கி விடும். ஸோ தயவு செய்து எம்சிக்யூ டைம் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையா படி. ஆடிட்டிங் எம்சிக்யூ இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். ஓகே, ஏன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஜென்ரலைஸ்டா இருக்கும், ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்காது, உன்னை சுத்த விடுவோம் ஆடிட்டிங்ல. லாலாம் பிரச்சனை கிடையாது. லால எம்சிக்யூ உங்களுக்கு அவ்வளோலாம் மண்டே உடச்சிக்கிற மாதிரி இருக்காது. ஆனா ஆடிட்டிங் எம்சிக்யூ உங்களுக்கு கொஞ்சம் என்னடா இதுன்ற மாதிரி இருக்கும். ஆனா கொஞ்சம் பொறுமையா யோசிச்சுன்னா உனக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அதனால எம்சிக்யூக்கு தேவையோட அதிகமான டைம், நீ ½ அன் ஹவர்ல முடிக்கணும் எம்சிக்யூன்னு நினைக்கிறேன், 45 மினிட்ஸ் ஆகுதா, ஓகே பரவாயில்ல. சரியா, டிஸ்கிரிப்டிவ்ல நீ என்னத்த குட்டிக்காரன் வச்சாலும் மார்க் வர போகுது, அட்லீஸ்ட் எம்சிக்யூல மார்க் வந்து தொலையுது. சரியா, அந்த 30 மார்க்குக்கு ஸ்பெண்ட் பண்ணிக்கோ டைம். ஓகே, மீதி 2 மணி நேரத்துல 70 மார்க்ல எவ்வளவு எழுத முடியுமோ கூட எழுதிக்கும். சரியா, இந்த மாதிரி நீ ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்ல போங்க, எல்லாமே நன்மைக்கு நினைச்சுக்குங்க. ஓகே, நீ வந்து போவ, வண்டி பஞ்சர் ஆகும், ஐயோ ஒய் மீ தான் நினைக்க கூடாது. இதுவும் நன்மைக்கே, இதுவும் நன்மைக்கே, இதுவும் நன்மைக்கேன்னு எல்லாம் நன்மைக்கே நினைச்சிட்டு போ. ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இப்ப அடுத்த 2-3 நாள் தான் உங்களோட சூப்பர். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எப்பயுமே உங்களுக்கு பூஸ்ட் தரும். ஃபர்ஸ்ட்ல நீ வின் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு பூஸ்ட் கிடைக்கும். சார் சூப்பரா எழுதிட்டேன் சார், அப்படியே கேரி ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம் சொதப்பினா அதை நினைச்சு 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 அப்படியே போயிடும் அந்த ½ டே 1 டே. ஆனா நீங்க எப்படியும் நல்லா பண்ணிடுவீங்க. லாலாம் உங்களுக்கு நான் வந்து அப்படியே கரைச்சி குடிச்சு வாயில ஊத்திருக்கேன் பாலாடையில. சரியா, லாலெல்லாம் வந்து நீயே நினைச்சாலும் நீ போய் சொதப்ப முடியாது. ஆனாலும் சொதப்புவீங்கன்னு வச்சுக்கோயேன். நான்லாம் யார் தெரியுமா, ஓகே, சரஸ்வதி தேவியே வந்து பாடம் நடத்தினாலும் நான் ஃபெயில் ஆவன்ற மாதிரி சில பேர்லாம் இருப்பீங்கன்னு வச்சுக்கோயேன். ஸோ அவங்களெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் 1 இன்ச் நவராதுன்ற மாதிரி. டேய், எப்புட்றா நீங்க, அதாவது சொல்லி இதுதானே நாளைக்கு எக்ஸாம் வருதுன்னு பேப்பரை கொடுத்தா கூட நான் பார்க்க மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு போற சில ஜீவன்கள்லாம் இருக்குது. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். நாளை எப்படா ஃபெயில் ஆவறீங்கன்னு ஒரு 2-3 பேர்லாம் பேப்பர் கஷ்டம். டேய், இதோட எப்படா ஈஸியா ஒரு பேப்பரை கொடுக்க முடியும்ன்ற மாதிரி. அந்த எக்ஸாமே இல்ல, நாங்க ஃபெயில் ஆகவே பிறந்தோம் அப்படின்ட்டு என் உயிரை வாங்கிக்கிட்டு சரி அவங்கள விட்டுருங்க. பட் மத்தபடி எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு லால துவம்சம் பண்ணுவீங்க. எவ்வளவு மோசமா நீங்க எக்ஸாம் எழுதினாலும் 55 குறைஞ்சு வராது. நான் வரேன். சோ தைரியமா இருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தைரியலட்சுமி, 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 இந்த லட்சுமியை நீங்க புடிச்சு வச்சுக்கோங்க. சரியா, இந்த இந்த நிறைய லட்சுமி இருக்குன்னுவாங்கல்ல, அஷ்டலட்சுமி இருக்கு. இப்ப அடுத்த ஒரு 20 நாள் உனக்கு பிடிச்ச லட்சுமி என்ன அப்படின்னா மகாலட்சுமி எல்லாம் கிடையாது, தைரியலட்சுமி தான். சோ காசு பணம் எல்லாம் வேணாம் சார், எனக்கு தைரியலட்சுமி வேணும். சோ ஹாவ் தட் ஃபியர்லெஸ் அப்ரோச். ஓகே, என்னடா தலையா போயிட போகுது பாத்துக்கலாம்டான்ற மாதிரி விக்ரம்ல படம் சொல்லல, இந்த டைம்ல வீரர்கள் சொல்லும் வார்த்தை பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. சோ கோ வித் தட் கைண்ட் ஆஃப் ஃபியர்லெஸ் அப்ரோச். உங்களை பார்த்து தான் மத்தவங்க பயப்படணும். உங்க அம்மா கேட்பாங்க, ஏடா எக்ஸாம் நாளைக்கு வச்சுட்டு தூங்கிட்டு இருக்க அப்படின்னுவாங்க. சார் பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காருமா அப்படின்னு சொல்லி உன்னை பார்த்து அவன் அவனை பார்த்துடணும். சி, இந்த டைம்ல உட்காந்து விடிய விடிய படிக்கிறது அதெல்லாம் நோ நோ நோ. பட் யூ ஹாவ் டு கவர் எவ்ரி திங். நீ வந்து அந்த 1.5 நாள்ல யூ ஹாவ் டு கவர் த புக். ஆனா தூக்கத்துக்கு எடுத்துலாம் படிக்க கூடாது. ஓகே, இந்த டைம்ல வந்து நீ 8 ஹவர்ஸ் மினிமம் தூங்கணும்டா. எக்ஸாம் டைம்ல சொல்றேன், 8 ஹவர்ஸ் நீ தூங்கியே ஆகணும். அது நீ பகல்ல தூங்குவியோ நைட்டு தூங்குவியோ அதெல்லாம் உன் இஷ்டம். 8 ஹவர்ஸ் நீ தூங்கி ஆகணும். சரியா, இதுக்கப்புறம் நீ வந்து குட்டிக்கர் நச்சாலும் புதுசா எதையும் படிக்க முடியாது. ஸோ அதனால ஆல்ரெடி படிச்சதை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஓகே சார், ஒரு சாப்டர் எனக்கு எப்பயுமே பயமா இருக்கு சார் அப்படின்னா, இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறல, ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர் முடிச்சு விடு. ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ்ல இந்த கன்சாலிடேஷன் இருக்குன்னு வச்சுக்கோயேன், சிஎஃப்எஸ். ஓகே, இந்த சிஎஃப்எஸ்னாலே பிரச்சனை, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னாலும் பிரச்சனை, கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட்னாலும் பிரச்சனை. இந்த சிஎஃப்எஸ்ன்ற வார்த்தையே எனக்கு பிரச்சனை சார் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டுரு, அதை லாஸ்ட் மினிட் மணிக்கு வச்சுக்காத. அடுத்த நாள் நீ பிளான் பண்ணிக்கோ. எக்ஸாம் ஆல் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போதே இப்ப அடுத்த என்ன லாவா, லால உனக்கு என்ன பிரச்சனை, ஜெனரல் காஸ்ட் ஆக்ட் பிரச்சனை, இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சு பிரச்சனை, அதை ஃபர்ஸ்டே முடிச்சு விட்டுரு. அதுல கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற 5 கொஸ்டின் தான் வரும். கொஸ்டின் பேங்க்ல இருக்கிற 5-6 கொஸ்டினை படி. எம்டிபி ஆர்டிபில இருக்கிற கொஸ்டினை படி. தாண்டி கொஸ்டின் வராது. அப்படி வந்தா விட்டுடு, அவ்வளவுதான். என்னதான் பண்றது, இல்லைன்னா சரி எழுது எதையோனது. ஓகே, மொட்டை தாத்தா குட்டையில உந்தார் அப்படின்னு எழுதிட்டு வா, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இப்படி மார்க் போகுது. சரி போய் தொலையுது. சரி, ஆனா அந்த மாதிரி கொஸ்டின் நீ லாஸ்ட் எழுது, ஃபர்ஸ்ட் எழுதாத. ஏன்னா எக்ஸாமினருக்கு உனக்கு ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்கணும்ல. நீ வந்து கம்பெனி சார் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுது, நான் யார் தெரியுமா, அண்டர் திஸ் செக்ஷன், அண்டர் திஸ் சப் செக்ஷன், அண்டர் திஸ் கிளாஸ், அப்படி எழுது. ஆனா பார்த்தா ஐயோ எவன்டா இவன் மூக்கு மேல வர, இப்ப எக்ஸாமினர் இப்படி கஷ்டம் பண்ணுவார், இப்படியே கஷ்டம் பண்ணுவார், ஐயோ ஐயோ அப்படின்ட்டு. சோ நீ உன்னோட திறமையெல்லாம் காட்டிடு ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 கொஸ்டின்ல. அதுக்கப்புறம் வந்து ப்ரெசன்டேஷனும் நல்லா இருக்கும், செக்ஷனும் எழுதிடுவ, அப்படியே ப்ரொவிஷன் அனாலிசிஸ் கன்க்ளூஷன் போட்டு எழுதுவ, டைரக்ட் கொஸ்டினா பிரிச்சு மேய்வ.
பார்த்தோன்னே உனக்கு ஒரு இம்ப்ரெஷன் வந்துடும். இதுக்கப்புறம் நீ ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சு எழுதும்போது சரி இந்த பையன் எது எழுதினாலும் கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு மார்க் போட்டுறான். பேச்சுக்கு சொல்றேன் நான். ஓகே, அதனால இது நினைச்சுக்கோ. இப்படி இந்த மாதிரி ஒரு அப்ரோச் நம்ம போனோம். ஓகே, ஒருத்தன் எல்லாம் டான் எழுதி வச்சுக்கோங்க, அவன் எப்படா தப்பு பண்ணுவான். ஓகே, இந்த பையன் எப்படி போய் சொல்லுவான்ற மாதிரி நீ சொல்லுவ. இன்னைக்கு அமாவாசைன்னு அன்னைக்கு பௌர்ணமியா இருக்கும். ஆனா அவர் நினைச்சுப்பாரு இந்த பையன் வாயில எப்படி போய் வரும், இன்னைக்கு அமாவாசையா தான் இருக்கும் அப்படின்னு மார்க் போட்டுரு. அந்த மாதிரி சோ நீ அப்படி நினைச்சுக்கோ. ஓகே, நம்ம 10 பேஜ் எக்ஸாம் எழுதுறோம்னா 8 பேஜ் சூப்பரா எழுதிருக்கோம் அப்படின்னா மீதி 2 பேர் சொதப்பினாலும் உனக்கு மார்க் வந்துடும் நினைச்சுக்கோ. சோ இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சு படிக்கும் போது முதல்ல படிக்கணும், எழுதும் போது லாஸ்டா எழுதணும். இன்டர்பிரேஷனும் ஜெனரல் கிளாஸும் சரி. ஆனா எம்சிக்யூலாம் நீ லாஸ்ட் எழுத முடியாது, எம்சிக்யூலாம் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். அதுல இன்டர்பிரேஷன் ஜெனரல் கிளாஸ்லாம் இருந்தா என்ன சார் பண்றது அப்படின்னா அது நீ எழுதிதான் ஆகணும். அதெல்லாம் வந்துடும், மார்க் வந்துடும் வச்சுக்கோங்க. எம்சிக்யூல எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குமான்னு தெரியல. ஆனா டிஸ்கிரிப்டிவ்ல உனக்கு அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் சொல்றேன், அதான் இந்த எம்டிபி ஆர்டிபி கொஸ்டின் பேங்க் மட்டும் படிச்சுக்கோ. அன்னைக்கு உட்காந்து எக்ஸாம் ஏதாவது ஐசிஏ புக் வச்சுக்கிட்டு நான் இப்பதான் வந்து ரிப்பீலிங்னா என்னன்னு வந்து ப்ரொவிஷன் படிப்பேன்னு ஆரம்பிச்சுன்னா அவள் தான். ஓகே, அன்னைக்கு டேவே போயிடும். ஸோ புதுசா ஐசிஐ புக்லாம் நீங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்காது. ஐசிஐ புக்லாம் ஆல்ரெடி நீ படிச்சுன்னா படிச்சுட்டு எல்லாம் தூக்கி போடுவ சார். அதை நான் ஆரம்பத்திலேயே படிக்கிறேன். நீங்க கிளாஸ் தண்ணியோட இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாச்சு ஐசிஐ புக்ல படிக்க நிறுத்திட்டேன். அப்பலேருந்தே நான் கொஸ்டின் பேங்க் தான் சார் படிக்கிறேன்னா இப்பயும் கொஸ்டின் பேங்கே படி, புதுசா எதுவும் ட்ரை பண்ணாத. ஓகேவா? எனி ஸ்பெசிபிக் டவுட்? சரியா? எதை ஃபர்ஸ்ட் எழுதணும் எஃப்எம்எஸ்எம்ல அப்படின்னா உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஃபர்ஸ்ட் எழுது. சார் இது என்னோட ஃபேவரட் சார் எஃப்எம் அப்படின்னா அப்ப எஃப்எம் எழுது. என்னோட ஃபேவரட் சார் எஸ்எம்னா எஸ்எம் எழுது. சரியா? அதெல்லாம் உன் இஷ்டம் தான். இது மேல கீழே பிரச்சனை இல்லை. அதே மாதிரி டிடியும் ஜிஎஸ்டியும் அதே மாதிரி தான். உனக்கு எது ஃபேவரட்னு பாத்துக்கோ. சரியா? அந்த மாதிரி எழுது. அது எப்படி கட்ட சொல்றாங்கன்னு பாரு. ரெண்டு செப்பரேட் புக்லெட் கொடுத்தாங்கன்னா செப்பரேட்டா பண்ணுங்க. சரியா? இப்போ அக்கௌண்ட்ஸ்க்குலாம் எம்சிக்யூ கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு எம்சிக்யூலாம் இருக்குல்ல. ஸோ தயவு செய்து எம்சிக்யூல மட்டும் சொதப்பிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எம்சிக்யூல மார்க் வாங்குங்க. சரியா? டைம் எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அட்டெம்ப்ட் நல்ல பாஸ் பர்சன்டேஜ் வரும். எனக்கு பயங்கர நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ரொம்ப சில பேர் தான் சொதப்பிருக்காங்க. ரொம்ப சில பேர் தான் சொதப்பிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் நல்லா எழுதிருக்காங்க. சொதப்பினவங்களும் எனக்கு தெரிஞ்சு அக்ரிகேட்ல தான் போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஸோ அதை பத்தி நான் இப்ப பேச விரும்பல. சொதப்பினவங்க ட்ரை பண்ணுங்க, நல்லபடியா எழுத ட்ரை பண்ணுங்க. சரியா? ஸோ டைரக்ட் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த தடவை பாஸ் ஆயிருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. டைரக்ட் என்ட்ரில எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 பேர் பாஸ் ஆயிருவாங்க. இந்த கவியாழினிலாம் பிரிச்சு மேய்வான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சார் நான் வந்து ஒரு 200 எடுக்கலான்னு இருக்கேன் சார், 300க்கு ஒரு 200 பிளஸ் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸாம் அப்ரோச் இருக்கு. எல்லா சப்ஜெக்ட்லயும் 70 பிளஸ். 70 அது கிட்ட ராக்கி அப்படின்னு அடிப்பா, லெஃப்ட்ல அடிப்பா 70. இப்படி போ லெஃப்ட்ல போ 70 அப்படின்ற மாதிரி. டைரக்ட் என்ட்ரியில கூட இவ்வளவு சூப்பரா படிப்பாங்களா அப்படின்லாம் திஸ் டைம் ஐ கேன் சி ஃபியூ பீப்புள். அதுவும் டைரக்ட் என்ட்ரியில 2 குரூப் எழுத போறாங்களா இந்த மதுமிதான்ற பொண்ணெல்லாம் 2 குரூப். நல்லா ஐயோப்பா கேட்கும் போதே எனக்கு ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் டைரக்ட் என்ட்ரி ஒரு குரூப்பே தத்திக்கினத்தாம. ஓகே, அதுவே வந்து நான் கடவுள் ஆர்யா மாதிரி இருந்தாதான் ஒரு குரூப்பே எழுதுவாங்க. இதுல 2 குரூப் சில பேர் எழுத போறாங்கன்னும் போது வாவ் அப்படின்ற மாதிரி இருக்கு. தயவு செய்து ஃபர்ஸ்ட் குரூப்லயாவது பாஸ் பண்ணு. ஃபர்ஸ்ட் குரூப்ல யூ ஷுட் கெட் மினிமம் 170. 2 குரூப் எழுதுற பசங்கலாம் ஃபர்ஸ்ட் குரூப்ல 170. சில பேர் நான் பார்த்தேன் ரெகுலர் பேட்ச்லயே செகண்ட் குரூப்ல ரொம்ப சொதப்புறாங்க. பட் அந்த மாதிரி இருந்தா கூட ஃபர்ஸ்ட் குரூப்ல பாஸ் ஆகுங்க. நான் வந்து ஐ திங்க் இன்ஃபான்டானில யாரோ ஒரு பேப்பர்லாம் பார்க்கும்போது ஆவரேஜா செகண்ட் குரூப்ல 40 பிளஸ் தான் இருந்துச்சு. 40 43 யாரும் சட்டு ஞாபகம் வரல. செகண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பாஸ் ஆகுறாங்க, ஆனா அக்ரிகேட் வரல அவங்களுக்கு. சரியா? ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க கான்சென்ட்ரேஷன் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எழுதும் போது ஃபர்ஸ்ட் குரூப் பாஸ் ஆகணும்னு தான் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் குரூப் முடிக்கிற வரைக்கும் செகண்ட் குரூப் பத்தி யோசிக்கவே கூடாது எக்ஸாம் ஹால். ஓகே, இப்போ இது எழுதும்போது ஐயோ அது என்ன ஆயிடும்லாம் யோசிக்க கூடாது. இப்போ சவிஷ்ணுகிட்டி நான் தான் சொல்லுவேன், ஃபர்ஸ்ட் குரூப் நீ எழுதும்போது கான்சென்ட்ரேட் ஒன்லி ஆன் ஃபர்ஸ்ட் குரூப். ஓகே, எப்படியாவது அக்ரிகேட் 150 வந்துடும். சரி, உங்களுக்கு இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ல நீங்க ஃபெயில் ஆக மாட்டீங்க, அதை நான் ஷோரா நான் சொல்லுவேன். இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் நீ பாஸ் ஆயிடுவேன். ஆனா உனக்கு அக்ரிகேட் வரது பிரச்சனையா இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல எப்படியாவது அக்ரிகேட் வர ட்ரை பண்ணு. ஓகே, ஸோ இப்போ டாக்ஸ் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோமா, அதுக்கப்புறம் அந்த 1.5 நாள்ல காஸ்டிங் என்ன படிக்கணுமோ படி. சி ஆல்ரெடி சார் நான் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடி காஸ்டிங் படிச்சேன். ஆனா லாஸ்ட் 2 மாசமா ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் தான் சார் படிச்சேன். ஏன்னா அதுவே எனக்கு பயமா இருந்தது. ஆனா நான் வந்து எக்ஸாம் ரெஜிஸ்டர் பண்றது நான் 2 சப்ஜெக்ட் 2 குரூப்பும் பண்ணிட்டேன். அதனால நான் செகண்ட் குரூப் சும்மா போய் எழுத போறேன் அப்படின்னா சும்மா போய் எழுதாதீங்க. அந்த 1.5 நாள்ல எவ்வளவு மேக்ஸிமம் படியுமோ படிங்க. ஓகே, அப்புறம் ஏன்னா எம்சிக்யூ வேற இருக்குல்ல. ஒருவேளை நீ எம்சிக்யூல 26 கூட எடுத்துடலாம். 70 மார்க்ல 14 மார்க் எடுத்தாலே பாஸ் ஆயிடுவேன். உனக்கு தான் ஆடிட்டிங் இருக்குது உன் ஃபேவரட். ஓகே, சவிஷ்ணி 108 தடவை எழுதினா கூட ஆடிட்டிங் நான் பாஸ் பண்ணுவேன். ஏன்னா நீ ஆடிட்டிங்லாம் அசால்ட்டா வருது உங்களுக்குலாம்.
அதுலயும் பாத்தீங்கன்னா உனக்கு எம்சிக்யூ இருக்குது. டிஸ்கிரிப்டிவ்ல ஒரு 25 மார்க் எடுத்தா கூட சம்டைம்ஸ் யூ மே கெட் எக்ஸம்ஷன் சம்டைம்ஸ். ஓகே. ஸோ அதனால செகண்ட் குரூப் எழுதும்போது செகண்ட் குரூப் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குரூப் எழுதும்போதே செகண்ட் குரூப் என்ன பண்ணணும்னு யோசிக்காதீங்க. அண்ட் எனர்ஜின்றது ரொம்ப முக்கியம் 2 குரூப் எக்ஸாம் எழுதுறவனுக்கு. ஏன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டவுன் ஆயிட்டே வரும் எனர்ஜி. நீ வந்து அந்த எனர்ஜியை பிடிச்சி வச்சுக்கோங்க. எப்படா 6வது எக்ஸாம் வரும் போதுண்டா சாமின்ற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அதெல்லாம் வரக்கூடாது. ஓகே. அப்ப யோசிச்சு பாரு, 8 சப்ஜெக்ட் எழுதுனாலும் எப்படி இருந்திருப்பான், இன்னும் எனர்ஜியா இருந்திருக்கணும். ஸோ இப்போ அதனாலதான் இப்ப நீங்க மார்க் டெஸ்ட்ல எழுதும்போது அடுத்த டெஸ்ட் வச்சு அந்த எனர்ஜியை உங்களுக்கு வச்சிருக்கேன். ஸோ அந்த 1.5 நாள்ல நீங்க ரெடி ஆகுறது தான் விஷயம். இந்த ஒரு எக்ஸாம் முடிச்சு அடுத்த எக்ஸாம் நீங்க ரெக்கவர் ஆகி திருப்பி எக்ஸாம் எழுதி திருப்பி அடுத்த ரெக்கவர் ஆகி திருப்பி எக்ஸாம் எழுதி டக்கு 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 டக்குன்னு வரணும். ஓகே. எதையும் புதுசா பண்ண போறதுல ஆல்ரெடி பண்ணாதான் நீங்க திருப்பி பண்ண போறீங்கன்னு நினைச்சுக்கோ. சரியா? See you டா. ஆல் தி பெஸ்ட். குட் நைட். சார் இப்போ 600 வந்து 300 எடுக்கணுமா இல்ல தனித்தனியா 300 வந்து இல்ல 150? இல்ல, தனித்தனியா தான் நீ பாஸ் பண்ணணும். நீ வந்து 300 மார்க்குக்கு 150 மார்க் எடுக்கணும். 2 குரூப்லயுமே 150 மார்க் எடுக்கணும். ஆமா. இப்படி வச்சுக்கோ. ஓ நீ அப்படி யோசிக்கிறியா? சரி, இப்ப எனக்கு புரிஞ்சிச்சு நீ என்ன கேட்க வரேன்ட்டு. இப்போ நீ அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஃபர்ஸ்ட் குரூப் எழுதும்போது ஃபர்ஸ்ட் குரூப் மட்டும் மோஸ்டா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ. ஒருவேளை ஃபர்ஸ்ட் குரூப்ல நீ ஒரு 195 சரி ஆமா ஆமா 195 200 எடுத்துட்ட ஒரு பேஜுக்கு சொல்றேன். ஆனா 195 200 எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா உனக்கு டாக்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்ல நான் என்ன மனசுல வச்சிருந்தேன்னா, நீ அக்கௌண்ட்ஸ்ல சூப்பரா பண்ணுவேன். ஸோ அக்கௌண்ட்ஸ்ல ஒரு 67 68 வாங்கிடுவேன். லாவும் உனக்கு நல்லா வரும். லால நீ 65 வாங்கிடுவேன். ஸோ உனக்கு டாக்ஸ்ல 45 வச்சுக்கோயேன். ஸோ இப்போ உனக்கு எவ்வளவு சர்ப்ளஸ் இருக்குது? 15 15 30 மார்க். இதுல ஒரு 10 மார்க் போச்சுனாலும் 25 மார்க் சர்ப்ளஸ் இருக்குது. ஸோ அப்போ சம்வேர் அரௌண்ட் 180 நீ வாங்குவ ஃபர்ஸ்ட் குரூப்ல பொறுத்த வரைக்கும். ஓகே. 150 வாங்கினாலே போதும். ஆனா நீ 180 வாங்கிருப்பேன்னு வச்சுக்கோயேன். உனக்கு 30 மார்க் சர்ப்ளஸ் இருக்குது. அப்ப செகண்ட் குரூப்ல நீ வந்து 3 சப்ஜெக்ட் எடுத்துறேன்னு வச்சுக்கோ. நீ வந்து ஒரு 45 ஒரு 45 எடுத்தனா எவ்வளவு வரும்? ஒரு 120 ஒரு 135 வருதுன்னு வச்சுக்கோயேன். இந்த 30 மார்க் அங்க வந்துச்சுன்னா நீ பாஸ் ஆயிடுவ. ஸோ நீ இண்டிவிஜுவலா அங்க நீ வந்து அட்லீஸ்ட் ஒரு 130 எடுத்துடணும். ஏன்னா இங்க நீ ஒரு சர்ப்ளஸ் அடிச்சிருக்கல, அது அங்க போட்டா வந்துடும். அதனாலதான் நான் 2 குரூப் எழுதுங்கடானே சொன்னேன் உங்களெல்லாம். ஏன் இப்போ சவிஷ்ணிய உன்னெல்லாம் நான் சொல்றேன்னா, ஒருவேளை நீ ஃபர்ஸ்ட் குரூப்ல சர்ப்ளஸ் 30 மார்க் வச்சிருந்தா வச்சுக்கோயேன், 30 மார்க் சர்ப்ளஸ் இருந்ததுன்னா ஷார்ட்டா நீ செகண்ட் குரூப்ல நீ இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ல எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிடுவ. எனக்கு அது ஷோரா நம்பிக்கை இருக்குது. அந்த அக்ரிகேட் தான் உனக்கு பிரச்சனையா இருந்துச்சு செகண்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும். அதுல இந்த 30 மார்க் போட்டா உனக்கு அக்ரிகேட் தப்பிச்சிருவ நீ. புரிஞ்சுதா? அந்த 1.5 நாள்ல நீ நல்லா படிச்சு எக்ஸாம் எழுதினா இதோட நல்லாவே எழுதுவ. அண்டு உனக்கெல்லாம் ஒரு திறமை இருக்குடா. உனக்கு இந்த வருஷா பொண்ணுக்கெல்லாம் ஒரு திறமை இருக்குது. எக்ஸாம் வந்துட்டா நீங்க பயங்கரமா ஆடுவீங்க. கிளாஸ் டெஸ்ட்ல தான் நீங்க வந்து சொதப்புவீங்க தவிர, எக்ஸாம் வந்துட்டா உங்களோட கான்பிடன்ஸ் லெவல் இன்னும் 10 மடங்கு அதிகமாகும். அனுமார் மாதிரி ஆயிடுறீங்க எக்ஸாம்ல. ஏன் டெஸ்ட்ல எல்லாம் மொக்கையாத எழுதுவீங்க. ஓகே. உனக்கெல்லாம் அந்த பிளஸ் இருக்குது. நான் பயப்படுறதுலாம் வந்து இந்த எக்ஸாம்ல போய் பேன் அழுவாங்க தெரியுமா, அவங்கள பார்த்தா நான் பயப்படுறேன். நான் பேர் சொல்ல விரும்பல. எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிட்டு ஐயோ ஃபேன் ஓடுது என் தலைக்கு மேல, எப்பயாவது என் மேல தலையில ஊந்துச்சுன்னா நான் என்ன ஆவேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னா நான் எது பண்ண முடியும்? சி எக்ஸாம் ஹாலுக்குன்னு வரும்போது ஒரு தனி ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு தைரியம் வரணும். அந்த சில பேருக்குலாம் இருக்கும். ஏய் பாத்துக்கலாம்டான்ற மாதிரி. உனக்கெல்லாம் அது அசால்ட்டா வரும்டா. எனக்கெல்லாம் உன்னை பத்தி எனக்கு பயமே இல்லை. நீ சொதப்பினா கூட நான் சொல்றேனே. அன்னைக்கு உங்க அப்பா ஃபோன் பண்ணாரு, பையன் பயப்படுறான் சார் டாக்ஸ் பாத்துனாரு. அட நீங்க வேற இதெல்லாம் சொல்லும் போதுதான் எனக்கு பயமா இருக்குது. அந்த பையன் எல்லாம் அவன் வந்து பாஸ் ஆயிடுவான் சார், நம்புங்க. அவனா சூப்பரா படிச்சிருவான். இந்த எக்ஸாம்ல கொஞ்சம் சொதப்புவானா, மெயின் எக்ஸாம்ல பாஸ் ஆகும். எனக்கு நம்பிக்கை இருக்குடா அதுல எல்லாம். ஈஸ்வரனுக்கும் அதே மாதிரிதான். எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் பயமா இருந்தது. அதுக்கப்புறம் சரி அக்கௌண்ட்ஸ் மட்டும் அவனுக்கு ஒரு 45 வரும். ஆனா அவன் லால வாங்கிடுவான். அவன் அக்கௌண்ட்ஸ்ல 45 தான் வாங்குவான். ஆனா லால 65 வாங்கிட்டானா அந்த காம்பன்சேட் ஆயிடும். ஏன்னா நீ ஆவரேஜ் 50 வரணும்னா நீ ஒரு சப்ஜெக்ட்ல தூக்கணும். ஓகே. அது மாதிரி. ஸோ டாக்ஸ் நீ வாங்கிடுவ. டாக்ஸ்ல 50+ வாங்கிடுவ. ஸோ அதனால அக்ரிகேட்டுக்கு உனக்கு லா இருக்குது. அக்கௌண்ட்ஸ்ல கொஞ்சம் கம்மியா தான் வரும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ மேல கீழே கொஞ்சம் போயிட்டு தான் வருது. சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தேன்னா எல்லாருக்குமே நான் பார்த்து வச்சிருக்கேன் ஓரளவுக்கு. ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல ஐ காட் லைக் நோ ரொம்ப சூப்பர் மார்க்ஸ் எல்லாம் இருக்குது. இப்ப அனு கீர்த்தனான்ற பொண்ணெல்லாம் ஷோரா பாஸ் பண்ணிடுவா அப்படின்னு தோணுச்சு. அன்சிதுன்ற பையன் பாஸ் பண்ணிடுவான். எனக்கு தெரிஞ்ச அனு கீர்த்தனா ஐம் எக்ஸ்பெக்டிங் சம்வேர் அரௌண்ட் 160 இன் அக்ரிகேட். அன்சித் ஐம் எக்ஸ்பெக்டிங் 175 இன் அக்ரிகேட். சத்யநாராயணா யூல் ஜஸ்ட் பாஸ் 155 அந்த மாதிரி ரேஞ்சில் எடுப்பான். வைஷ்ணவி பொண்ணு 155 160 எடுப்பா. சித்னா அக்ரிகேட் பிரச்சனையா இருக்கும். ஸோ எக்ஸாம் ஹாலில் போய் நல்லா பண்ணணும். ஜோத்ஸ்னாவும் ராகவியும் அக்ரிகேட் பிரச்சனையா இருக்கலாம். ஸ்ரீராம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் 170. நீ வந்து தயவு செய்து எக்ஸாம் ஹாலில் போய் ஏதாவது புதுசா சொதப்பாத. கண்டிப்பா நீ 170 எடுத்துருவ. ஸோ அது நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோ. ஸ்ருதி அக்ரிகேட் பிரச்சனையா இருக்கலாம்.
கீர்த்தனா அக்ரிகேட் பிரச்சனையா இருக்கலாம். ராகுல் ராஜ் அக்ரிகேட் பிரச்சனையா இருக்கலாம். ஆஷிகா ஷி வில் கெட் 155 to 160. இந்த மணிகண்டன் பையன் பாஸ் பண்ணிடுவான். கௌதம் சான்சஸ் ஆஃப் பார்டர் பாசிங் இஸ் தேர். ஞான சௌந்தர்யா சான்சஸ் ஆஃப் பார்டர் பாசிங். குணசேகர் சான்சஸ் ஆஃப் பார்டர் பாசிங் பட் அக்ரிகேட் இஸ் ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி லைக் ரிப்பீட்டர்ஸுக்கு கூட தெர் இஸ் குட் சான்ஸ் ப்ரொவைடட். நெக்ஸ்ட் அந்த அந்த 5-6 டேஸை நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸாமுக்கு அந்த 1 நாள் டைம் கேப் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த 2 நாள் டைம் கேப் நல்லா யூஸ் பண்ணிட்டு போங்க. டைரக்ட் என்ட்ரி ஆல்சோ திஸ் டைம் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் வெரி குட் ரிசல்ட்ஸ். இளமாரா ரொம்ப லைட்டா எடுத்துக்காத எக்ஸாம. ஓகே சார், எங்க வீடு கட்டுறாங்க, எக்ஸாம் ஹாலில் போய் நீ வீடு கட்டணும். சரியா? இவ்வளவு நாளா வந்துட்டு ஏன்டா எக்ஸாம் நல்லா எழுதலன்னா வீடு கட்டுறாங்க சார்னுவான். ஸோ இது மாதிரிலாம் தேவையில்லாம காமெடி பண்ணிட்டு இருக்க கூடாது. அறிவு கணல், இந்த பைந்தாங்குழி, அறிவு கணல் பேர் வந்து பைந்தாங்குழி. ஸோ அந்த பைந்தாங்குழி பயப்படாம போய் எக்ஸாம் எழுதினாலே பாஸ் பண்ணும். ஆனா எந்த அளவுக்கு பயப்படாம போய் எக்ஸாம் எழுத போறா தெரியல. பிளான்ஸ் டேவிட் ஜாயின் கொஞ்சம் அக்ரிகேட் பிரச்சனையா இருக்குது. ஸோ அக்ரிகேட் ஓகேனா பாஸ் ஆயிடுவேன். ஜெய்சங்கரை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாம் எழுதினா பாஸ் ஆயிடுவான். டேக்ஸ் வந்து அவன் வந்து டேக்ஸ் அப்படின்னு சொன்னாலே ஐயோ அப்படின்னு பயப்படுறான். இப்போ எங்க போய் ஒளிஞ்சுப்பான் போல இருக்கு. அர்ஜுனா அர்ஜுனா இடி இடி வந்து ஒளிஞ்சிக்கிற மாதிரி டேக்ஸ் மட்டும் நல்லா எழுதினா பாஸ் பண்ணிடுவாடா. யூஎஸ்3 யூ ஹாவ் ஹை சான்ஸ் ஆஃப் பாசிங் என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் காசி ராமசாமி அக்ரிகேட் பாஸ் பண்ணா பாஸ் பண்ணிடுவான். கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் அந்த பயம் இல்லாமல் போய் எக்ஸாம் எழுதணும். கவியாழினி, நீ 2 குரூப் இருந்தா ரேங்கே வாங்கியிருப்ப, ஆனா நீ 1 குரூப் தான் எழுத போற. ஸோ யூ வில் பி த ஹையஸ்ட் மார்க். என்னை பொறுத்த வரைக்கும் பிரணவ் ரக்ஷனான்லாம் சில பேர் சொல்லுவேன். பிரணவ், ரக்ஷனா, ரிஹானா, கிரிமரன் இந்த குரூப்லாம் இருக்கும். அவெல்லாம் வந்து படிக்கிறதுக்காகவே பிறந்தவன்ற மாதிரி இருப்போம். அவனுக்கு ஈக்குவலண்டா நான் அவனை பாக்குறேன். டைரக்ட் என்ட்ரில இது வரைக்கும் நான் யாருமே அந்த மாதிரி பார்த்தது இல்லை. பட் ஐ எம் சீயிங் யூ தட் லெவல். மதுமிதாவை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 ஷோர் ஷார்ட் பாஸ். குரூப் 2 பொறுத்த வரைக்கும் அக்ரிகேட்ல பிரச்சனையா இருக்கும். நீ குரூப் 1 அக்ரிகேட்ல தூக்கி விட்டுட்டனா இன்ஃபா டேனியல் சொன்ன மாதிரி தான், நீ குரூப் 2ல பாஸ் பண்ணிடுவ. அண்ட் ராஜலட்சுமி யூ வில் பாஸ். யூ வில் கெட் 165 to 170 மினிமம். அது மாதிரி மனசுல படுது. ராமலட்சுமி டேக்ஸ் கொஞ்சம் நல்லா படிச்சிட்டனா ஷோர் ஷார்ட்டா நீ கிளியர் பண்ணுவ. யூ வில் ஆல்சோ கெட் 155 அந்த ரேஞ்சில் வாங்கிடுவ. தென் சத்யநாராயணன் ஹாவ் சான்ஸ் ஆஃப் பாசிங் பட் அக்ரிகேட் ப்ராப்ளமா இருக்கும். சௌமியகுமார் அக்ரிகேட் ப்ராப்ளமா இருக்கும் பட் பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்கு. அண்ட் ரெகுலரை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரன் அக்ரிகேட் மட்டும் பார்த்துக்கணும். ஹேமந்த் சுப்ரமணியம் ஷோர் ஷார்ட் பாஸ் ஆயிடுவான். இன்ஃபான்ட் டேனியல் ஃபர்ஸ்ட் குரூப்ல உனக்கு வந்து என்ன பொறுத்தவரை அக்ரிகேட் 25 மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கும். 65, 60, 40, 45, 42, 40 இதான் எனக்கு உன்னோட மார்க் வச்சிருந்தேன். தென் நிதிஷ் கொஞ்சம் கஷ்டம் அக்ரிகேட் பார்க்கணும். நித்யவர்ஷினி ரொம்ப கஷ்டம். பட் மேபி லைக் இந்த 1.5 நாள்ல நீ நல்லா படிச்சினா பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம். பிரணவ் என்னோட மார்க்ஸ் வந்துட்டு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்றோம்? வாட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன்? 385. ஸோ இது அதுக்கப்புறம் ரக்ஷ்னா 427. இதெல்லாம் வந்ததுன்னா நானே பால் குடம் தூக்கிடலாமான்னு யோசிச்சுன்னு இருக்கேன். இஹானா 415, ரித்திக் சங்கர் 331, சவிஷ்ணி அக்ரிகேட் மட்டும் வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல 150 எடுத்து பாஸ் பண்ணுவேன். டாட் அப்படி எடுத்து பாஸ் பண்ணுவேன். சுப்பிரமணி 353. ஸ்ரீ பத்ரிநாத் கொஞ்சம் ஒழுங்கா படிக்கணும். சுபா டாட் 150 எடுத்து பாஸ் பண்றது வாய்ப்பு இருக்குது. அமுல்மணி 300+ எடுப்ப. ஸோ நீ வந்து 2 குரூப்பும் பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு குரூப்ல அக்ரிகேட் இன்னொரு குரூப்ல கேரி ஆகி வருமோன்னு தோணுது. ஆனா டாட்ல தான் எடுப்பேன். வர்ஷா அக்ரிகேட் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். ஆனா வர்ஷாக்கும் இன்ஃபான்டேனியலுக்கும் நான் சொன்ன மாதிரி எக்ஸாம் ஹால்னு வந்து ஒரு தனி வருது. விகாஸ் 170 ஃபர்ஸ்ட் குரூப்ல பாஸ் ஆயிடுவான். தென் கிரிமரன் சொல்லிட்டேனா? கிரிமரன் அவன் ஒரு வேற லெவல்ல இருப்பான் அவன். ஸோ என்னோட ஆவரேஜ் மார்க் கிரிமரன் எப்படியும் 70% வாங்கிடுவாடா நீ. ஸோ அந்த மாதிரி இருக்கு. தர்ஷினி ஃபர்ஸ்ட் குரூப் அக்ரிகேட் பிரச்சனையா இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோ. அருண்குமார் 150 டாட்ல எடுக்கிற மாதிரி தான் எனக்கு மார்க் வருது. ஸோ அதை பார்த்துக்கோ. அக்ஷயா கொஞ்சம் நல்லா படிக்கணும். இந்த 1.5 நாள்ல மேஜிக் பண்ண முடியுதான்னு பாரு. அக்ரிகேட் தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட் பிரச்சனை இருக்காதுன்னு தோணல. எல்லாத்துலேயும் 40+ வாங்கிடுவேன். ஆனால் அக்ரிகேட் பிரச்சனையா இருக்கும். ஸோ அது மட்டும் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோ. ஆகாஷ் பிரச்சனை இருக்காதுன்னு தோணுது. ஃபர்ஸ்ட் குரூப்பை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. செகண்ட் குரூப்ல அக்ரிகேட் ப்ராப்ளமா இருக்கும். ஃபர்ஸ்ட் குரூப்லேருந்து கேரி ஃபார்வர்ட் ஆகி வருமோன்னு தோணுது. ஆதவ் நிதிஷ்குமார்
ஃபர்ஸ்ட் குரூப்லயும் நல்ல மார்க் வாங்கிடுவேன். செகண்ட் குரூப்ல அக்ரிகேட் பிரச்சனையா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப்ல இருந்து தூக்கி செகண்ட் குரூப்ல போட்ட மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு மனசுல படுது. ஏன்னா இதெல்லாம் எழுதி வச்சிருக்கேன் நான். இந்த பசங்கள்லாம் வந்து ஷோர் ஷார்ட்டா கிளியர் பண்றதுக்கு. ஸோ நான் யார் யாரெல்லாம் அக்ரிகேட் பாத்துக்குங்கன்னு சொல்றேனோ அவங்க மட்டும் அந்த 1 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டு படிங்க. யாராவது பேர் நான் விட்டு போயிருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் நிறைய எழுதி எழுதி வச்சிருக்கேன். அங்க கிறுக்கி வச்சதுனால என் மனசுல இருக்கதான் சொல்லிட்டே வந்தேன். எக்ஸாமே நான் எழுதல சார். நான் ஒரு டெஸ்ட் கூட எழுதல சார். நான் என்ன சார் ஆவேன்னா, கவலையே படாதீங்க. எக்ஸாமே எழுதாம கூட நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கிளாஸ் டெஸ்ட் எழுதாம கூட பாஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அதெல்லாம் ஃபீல்லாம் பண்ணாதீங்க. சரியா? நான் வந்து ஒரு கணிப்பு வச்சிருக்கேன். அவ்வளவுதான். இந்த ஜோசியர் சொல்ற மாதிரி தான். ஓகே, ஜோசியர் சொன்னா அப்படியே நடக்கும். அதெல்லாம் நடக்காது. சம்டைம்ஸ் ஜோசியர் சொன்னது நடக்கும், சம்டைம்ஸ் நடக்காதுன்னு வச்சுக்கோயேன். அந்த மாதிரி யூ ட்ரை டு டூ குட், அவ்வளவுதான். இந்த மதுமிதாலாம் வந்துட்டு மதுமிதா பாக்குறா, சார் எனக்கெல்லாம் என்ன சார் போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் இரு, நான் பாக்குறேன். இந்த மதுமிதால 2 பேர் இருக்காங்க. அதுவே தலைவலியா இருக்குது. எந்த மதுமிதாக்கு நான் என்ன தெரியுதுன்னு எனக்கே தெரியல. மதுமிதா பாஸ் ஆயிடுவோமா? நல்ல மார்க் தான் இருக்குது. மேக்ஸ்ல மட்டும் கொஞ்சம் 50+ எடுக்க ட்ரை பண்ணு. ஷோர் ஷார்ட்டா பாஸ் ஆயிடுவேன். எனக்கு எஃப்எம்எஸ்எம் நீ எழுதின மாதிரியே தெரியல. எஃப்எம்எஸ்எம் எழுதின நீ எழுதல? சரி, எக்ஸாம் ஹால்ல போய் எல்லாத்தையும் பி அடிச்சிட்டு வா. ஏன்னா எப்படியும் நீ வந்து ஆடிட்டிங்லேயும் நல்ல மார்க் வாங்கிடுவேன். 45 அந்த ரேஞ்சில் வாங்கிடுவேன். காஸ்டிங்ல 50 ரேஞ்சில் வாங்கிடுவேன். ஸோ எஃப்எம்எஸ்எம் போய் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் குரூப் நல்லா எழுதுமா. ஃபர்ஸ்ட் குரூப்ல பாஸ் ஆயிடுவேன். ஸோ அது மாதிரி வச்சுக்கோ. மயில் சரவணன் ஃபர்ஸ்ட் குரூப்ல பாஸ் ஆயிடுவேன். ஸோ வச்சுக்கோ. மதுமதி ஃபர்ஸ்ட் குரூப்ல பாஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. செகண்ட் குரூப்லயும் அக்ரிகேட் வராது. ஆனா செகண்ட் ஒன் நீ ஒரு வெறும் காஸ்டிங் மட்டும் தானே எழுதுற. காஸ்டிங் மட்டும் வேணா எக்ஸாம்ஷன் எடுக்க ட்ரை பண்ணு. ஆனா ஃபர்ஸ்ட் குரூப்ல பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா வேணும்னா கேளுங்க, நான் எழுதி வச்சதுன்னு சொல்றேன். சரியா? ஸோ மனசுல நல்ல ரிசல்ட் வரும்னு தோணுது. என்ன வந்து இந்த நவம்பர் 23 பசங்க அழ விட்டாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. இந்த ஜனவரி 10ஆம் தேதி ரிசல்ட் வந்து நினைக்கிறேன். என்ன லிட்ரலி அழ விட்டானுங்க. என் வந்து சார் இங்க மூஞ்சியை காட்டுங்க, கிட்ட கொண்டு போய் காட்டினா இந்த சந்திரமுகியில சேர்த்தாலே அடி வாங்கிச்சு, சோத்தாலே அடி வாங்கிச்சுன்னு அந்த மாதிரி நல்லா கரிய பூசி விட்டானுங்க மூஞ்சில. ஆனா இந்த பேட்ச் அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த பேட்ச் ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். அந்த பசங்க அதுக்கப்புறம் என் மூஞ்சிலையும் முழிக்க விரும்பல. சார் ஏகேஎஸ் கிருஷ்ணன்ற பேரை கேட்டாதான் எனக்கு கெட்ட வார்த்தையாவது சார் போயிடுறானுங்க அந்த சைடு. ஏன்னா அந்த பேட்ச்ல இருந்தே இப்ப மொத்தமா 5 பேர் தான் இருக்கானுங்க. கிட்டத்தட்ட 40 பேர் இருந்தானுங்க அந்த பேட்ச். 40 பேர் ஃபெயில் போன அந்த பேட்ச்னு வச்சுக்கோயேன். 40 பேர்ல இப்ப என் கூட இருக்கதே மொத்தம் 5 பேர் தான். அந்த 5ல ஒழுங்கா எக்ஸாம் எழுதி நல்லா வந்து மொத்தம் 3 பேர் தான். அவ்வளவுதான் இருக்கானுங்க. மிச்சவங்க ஆள் எங்கடா போனோம் அப்படின்னா பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள மீட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கானுங்க. சரி, அவங்களுக்கும் என்னோட விஷஸ் தான். இந்த வீடியோ மூலியமா அவங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஸ்ரீராம் வந்து அவங்க யார் கூட டெஸ்ட்ல இருந்தானா சொல்லுவான், சார் உன்னை கேட்டேன்னு சொன்னாரா அப்படின்னு ராமலிங்கம் அப்படின்னா. எதுக்குன்னா அவங்க டெஸ்ட் எழுதி வெறுத்து போயிட்டானுங்க. அவ்வளோ டெஸ்ட் எழுதினானுங்க. 120 டெஸ்ட் ஒன்று எழுதி வெறுத்து போய் போடா இதுக்கப்புறமும் நான் பாஸ் வரேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு. சம்டைம்ஸ் நேரம் சரியில்லைன்னா இதுதான் நடக்கும். ஓகே, அந்த அந்த ஒட்டுமொத்தமா அந்த டைம்லயே நேரம் சரியில்லாம போச்சு. அதனால அதுக்கெல்லாம் ஃபீல் ஆகக்கூடாது. எப்பயுமே வாழ்க்கையில அப் அண்ட் டவுன் வரதான் செய்யும். நான் ஒரு டைம் ஒரு பேட்ச் சூப்பரா எடுத்திருப்பேன், சொதப்பிருக்கும். ஒரு பேட்சுக்கு ரெக்கார்டிங் கொடுத்து பச்சுக்கன்னு இருப்பேன், அந்த பேட்ச் செம்ம ரிசல்ட் வரும். அதுக்கு என்ன பண்றது? உயிரை கொடுத்து ஏத்த பேட்சுக்கு ரிசல்ட் வர மாட்டேங்குது, ரெக்கார்டிங் கொடுத்த பேட்சுக்கு ரிசல்ட் வருதுன்ற மாதிரி இருக்கும். சி எப்பயுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம எதிர்பார்த்தபடி போகாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, வாழ்க்கை எப்பவுமே அப்படிதான் இருக்கும். ஆனா எல்லா டைமும் நம்ம வாழ்ந்தானே ஒருத்தோம். இன்னைக்கு நைட்டு தூங்கி நாளைக்கு மூச்சுதானே ஆகணும். தூக்கத்திலே உயிர் போன வேண்டிக்க முடியும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யோசிச்சு பாருங்க. நீ ரித்திக் சங்கர் அவனுக்கு வந்து ஹீஸ் யூனோ ஹவு இஸ் ரித்திக் சங்கர். அவனுக்கு வந்து ஹவு டிஃபிகல்ட் இஸ் ஹேவிங் இன் டெய்லி டே டு டே லைஃப். அவன் என்னமா எழுதுறான் எக்ஸாம்? ஓகே, ஜஸ்ட் சீனும் உங்களை மாதிரி தானே அவனும் ஒரு பையன் உங்க வயசு. ஸோ அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸாம் பர்ஃபார்ம் பண்றான். நான்லாம் வந்து யாருக்காக வேண்டிக்கிறானோ இல்லையோ அந்த பையன் பாஸ் பண்ணணும் நிறைய வேண்டியிருக்கேன். இவனை பாஸ் பண்ணி விட்டுறா, உசுர குத்து பச்சுன்னு இருக்கான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி. ஹீ வில் டெஃபினெட்லி பாஸ், ஐ வில் டெல் யூ. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அவன் பேப்பர்லாம். அவனுக்கு வந்து இந்த எம்சிக்கு வந்து வரப்பிரசாதம்னா வரப்பிரசாதம். அந்த பையனுக்கு 30க்கு அவன் துவம்சம் பண்ணுவான். 25 26 மார்க்லாம் அசால்ட்டா எடுப்பான். ஸோ ஏன்னா அவனுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. பட் இஸ் பெர்ஃபார்மிங் வெரி வெல். அந்த மாதிரி ஒய் மீன் நீங்க எல்லாம் ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ அவன்லாம் எவ்வளவு ஃபீல் பண்ணணும்? ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஆண்டவன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்கான். ஸோ டோன்ட் ஈவன் திங்க் ஆஃப் லைக் ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஐயோ ஏன் நான் மட்டும் ஏன் ஃபெயில் ஆகணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் பாஸ் ஆகணும்? அவனுக்கு வாழ்க்கையே டிஃப்ரெண்டா இருக்குடா. உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு 2 கை 2 கால் நல்லா இருக்குது. ஓகே, ஆண்டவன் நல்லா அறிவு கொடுத்துருக்கான். ஸோ நல்லா அப்பா அம்மா கொடுத்துருக்கான், நல்லா தட்டி கொடுக்குற அப்பா அம்மா கொடுத்துருக்கான்.
3 வேளை சோறு கிடைக்குது. இதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். அதனால மேபி ஒரு தடவை ஃபெயில் ஆனா ஒரே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி டிப்ரெஸ் ஆகி எல்லாம் போயிடாதீங்க. ஓகே, வாழ்க்கையில அப் அண்ட் டவுன் எப்பயுமே இருக்கதான் செய்யும். சரியா? அதனால எதுக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. எப்பயுமே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஆப்வியஸ்லி நீங்க எல்லாருமே பாஸ் பண்ணணும். யாரும் வந்து பாஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்க போறது இல்லை. எல்லாருமே பாஸ் ஆக ஒருவேளை சொதப்பிச்சுனாலும் நம்ம ரெடியா இருக்கணும். ஃபேஸ் பண்ணணும் சுச்சுவேஷனை. ஒளிஞ்சிக்க கூடாது. இப்ப இவங்கெல்லாம் பாரு ஃபெயில் ஆனா போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஹைட் அண்ட் சீக் விளையாட்டு மாதிரி இருக்குது. போய் பண்டே பிடிக்க முடியல யாரையுமே. பிளஸ் இது யோசிச்சு பாரு, யாருக்கும் டைமும் இல்லை. இப்ப நான் போய் பேசணும்னு வச்சுக்கோயேன், என்னால போய் ஒருத்தருக்கா கால் பண்ணி பேசிட்டு இருக்க முடியாது. அவங்க தான் வந்து பேசணும். சார் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார், இது பண்ணுங்க சார், இது பண்ணுங்க சார். சாப்டர் வைஸ் டெஸ்ட் கூட எழுதி முடியல ரிப்பீட்டர்ஸ். எனக்கு அவ்வளவு கோவம். சாப்டர் வைஸ் டெஸ்ட் கூட எழுதி முடிக்க முடியுமே. 100 மார்க்ஸ் டெஸ்ட் போடுறான். இந்த ஸ்ரீராம்லாம் எவ்வளவு சூப்பரா படிப்பான். நீங்க அவங்க வீடியோ எல்லாம் பாத்திருப்பீங்க. ஸ்ரீராமோட வீடியோ எல்லாம் சம்டைம்ஸ் பாத்திருப்பீங்க. செம்மையா படிப்பான். ஹீரோ தான் அவன் என் கிளாஸ்ல. சாப்டர் வைஸ் டெஸ்ட் எழுதி முடியலடா கட்சியில. அப்படியே விட்டான் சாப்டர் வைஸ் டெஸ்ட்டை. எழுதிட்டே இருந்தா அப்படியே விட்டான் பாதியிலேயே. டிடிஎல்லாம் அப்புறம் எழுதி கொடுத்தேன், எழுதுறான்ட்டு பார்த்தா அப்படியே நிக்குது. திட்டி 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 எழுதினான் கட்சியில. 100 மார்க்ஸ் டெஸ்ட் எல்லாம் கெஞ்ச வேண்டி இருக்குது. டே ப்ளீஸ் தான். போன தடவைலாம் 4 தடவை 5 தடவை 100 மார்க்ஸ் டெஸ்ட் எழுதி ஒரு தடவைக்கு காலில் வந்து கண்டு வந்துருக்கு. ப்ளீஸ் ராசிராமா எழுதுறா அப்படின்ட்டு. எப்படி இருந்தானா இப்படி ஆயிட்டன்ற மாதிரி தான் இருக்கான். இப்ப கூட எக்ஸ்ட்ராடினரி மார்க்லாம் ஒன்றும் எடுக்கல. நார்மல் பிளஸ் தான் எடுத்திருக்கான். அபோவ் ஆவரேஜ் எடுத்திருக்கான். ஆனா எக்ஸ்ட்ராடினரியாலாம் இல்ல. சரி, ஓகே, மேபி எல்லாருக்குமே அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும், ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஐயோன்ட்டு ஒரு டிப்பு போயிடும். அதாவது இட்ஸ் 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 வெரி வெரி நார்மல் இன் சிஏன்னு நினைச்சுக்கோங்க. எப்பயுமே நான் சொல்றேன், எக்ஸாம்ல சொதப்பிச்சுனாலும் நான் சொல்றேன், இப்போ ஒரு தடவை மேபி அக்கௌண்ட்ஸ் சொதப்பிச்சு, திக் போட்டு லால பாத்துக்கலாம், நமக்கு தான் லா கை வந்த கலையாச்சு, பாத்துக்கலாம், அப்படி அப்படி இருக்கணும். அக்கௌண்ட் நல்லா பண்ணனா எப்படி, நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் உயிரோட இருக்கேன்னு யோசிக்க கூடாது. ஓகே, எனக்கே கஷ்டம்னா அடி கொடுத்த கைப்பிள்ளைக்கே எப்படின்னா அடி வாங்கின உயிரோட இருப்பானான்ற மாதிரி எனக்கே அவ்வளவு கஷ்டம்னா ஒண்ணுமே படிக்காம, ஆனா யோசிச்சு பாருங்க, ஒண்ணுமே படிக்காம எக்ஸாம் எழுதுவான், பயமா வருவான். நான் அப்படி பண்ணிட்டேன்னா, ஏன்னா அவன் உண்மைதான் எழுதலையா அவன் பேப்பர்ல. ஓகே, ஆனா அவன் வெளில வந்து உன்னை வெறுப்பேற்றோன்னே நான் அப்படி பண்ணிட்டேன்னா, இந்த பேப்பர் போறேன் அப்படியாடா, அந்த புக்ல 46th பேஜ்ல ஃபர்ஸ்ட் சம் முடிச்சது அப்படி எக்ஸாம் எல்லாம் வெளில வரும்போது எல்லாம் சொல்லினே வருவான் அவன் ஃப்ரெண்டு கிட்ட. அவன் யோசிச்சு இருப்பான், யாரா இவன், அவன் ஃப்ரெண்டே கிடையாது. ஆனா உன்னை வெறுப்பேற்றணுன்றதுக்காக அவன் அவன்கிட்ட பேசுவான். போய் எக்ஸாம் ஹால்ல அப்படின்னா, இந்த துல்சியான் புக்ல இது பாத்தியாடா, ஏன்னா இதெல்லாம் நடந்துச்சு. நான் வந்துட்டு அவன் பயனா படிப்புன்னு போல இருக்குன்னு சொல்லிட்டு அவன் ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் எக்ஸாம்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம், நம்மளே பார்டர் மார்க்ல பாஸ் ஆயிருக்கோமே இந்த சப்ஜெக்ட்ல, அந்த பையன் எவ்வளவு மார்க் எடுத்திருப்பான் அப்படின்னு போன் அடிச்சு கேட்டா, அதனால 22 மார்க் தான் எடுத்திருக்கும். நான் உசுர குத்து காஸ்டியூம் 42 மார்க் எடுத்திருப்பேன். ஓகே, அவன் சொல்லுவான், திஸ் டைம் ஐ மாட் லக் மேன் அப்படின்னு. திஸ் டைமா அப்பனா அப்ப நீ எத்தனை டைம் இது, திஸ் இஸ் மை 3rd டைம். பாவி, நீ எல்லாம் படிப்புன்னு நினைச்சு உன் ஃபோன் நம்பர்லாம் என் போன்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன் பாடுறா அப்படின்ற மாதிரி இருக்கும். சி சம்டைம்ஸ் திஸ் ஆல் ஹேப்பன்ஸ்டா. ஓகே, தாடி வச்சுன்னு ஒருத்தன் வருவான் நல்லா. ஓகே, நல்லா மாமா மாதிரி ஒருத்தன் நல்லா குண்டா வருவான். அவனுக்கும் உன் ஏஜ் தான் இருக்கும். அவனெல்லாம் பார்த்தா, அண்ணா எங்க எங்க எந்த இன்ஸ்டியூட்னா நீங்க படிக்கிறீங்கன்னு. என்ன அண்ணான்னு கூப்பிடாதீங்க ப்ரோ, ஐ எம் ஜஸ்ட் 18 அப்படின்னு. பாவி, என்னடா 18க்கே எப்படி இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாம் என்னடா காம்ப்ளான கரைச்சு குடிச்சிருப்பாங்களாடா 3 வேலைக்குன்ற மாதிரி இருப்பானுங்க. சி, நிறைய ஜீவன்கள் எக்ஸாம் ஹால்ல நீ பார்க்கலாம். நீங்க என்ன இன்ஸ்டியூட் ப்ரோன்னு ஒருத்தன் வந்து கேட்பான். நான் வந்து செல்ஃப் ஸ்டடி சொல்லிடு. ஏன்னா நீ இன்ஸ்டியூட்னு சொன்னதானே பிரச்சனை, நீ செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லிட்டு வச்சுக்கேன், பிரச்சனையே இல்லை. நீ இன்ஸ்டியூட் வந்து யூ ஹவ் சூசன் a wrong institute bro. நீ இப்ப கிருஷ்ணன் சொன்ன அந்த யூடியூப்ல கேவலமா கத்துவானே அவனா அப்படின்னு ஆரம்பிப்பான். இப்போ அவன்கிட்ட போய் நீ ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்கணும். நீ எதுக்கு போய் ஆர்கியூ பண்ணணும், தேவையில்லை. செல்ஃப் ஸ்டடின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, ஓ செல்ஃப் ஸ்டடி அப்படின்னு விட்டுருவான். நீ இன்ஸ்டியூட் பேரையோ என் பேரையோ சொன்னீங்கன்னா அது ஒரு ஆர்குமெண்டா வரும். சி, அவங்க வந்து பேசுறான்றதுக்காக நீ பேசாம வந்து வச்சுக்கோயேன், டூ மச் ஈகோயிஸ்டிக் கேரக்டர்ஸ் அப்படின்னு. டேய், எனக்கு பேசவும் டைம் இல்ல, கான்வர்சேஷனை கட் பண்ணி ஆகணும், ஏதாவது நான் சொன்னா உனக்கு பிரச்சனையா போகும் அப்படின்னா டக்குன்னு எப்படி கட் பண்ணலாம்? செல்ஃப் ஸ்டடி, நேத்தி காலையில இருந்தா நான் இன்டர் புக்கே எடுத்தேன், ஏதோ போய் எக்ஸாம் எழுதிட்டு வரப்போன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க, அவள் தான். அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே மாட்டான். ஓகே, நீ இதை கையில எதுவும் புக்கெல்லாம் வச்சு படிச்சுட்டு இருக்கா, தயவு செய்து சொல்றேன். அந்த புக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு எவனா ஒருத்தன் கேட்பான். நீ எதுக்கு நீ வந்து எந்த புக்கு எடுத்துன்னு போகாத. சரியா? மேபி வச்சுக்கோ, பேக்ல வச்சுக்கோ, எடுத்து பார்க்காத. அப்படியே வச்சு படிக்கிறதா இருந்தாலும் ஏதாவது மரத்தடி பின்னாடி ஓரமா உட்காந்து படி. எவனும் நீ படிக்கிறதே பார்க்க கூடாது. இல்லன்னா நீ ஏதாவது என் புக்கை எடுத்து படிச்சுன்னு வச்சுக்கோயேன், அந்த புக்கை கொஞ்சம் காட்டேன்னு ஒருத்தன் ஆரம்பிப்பான். இதெல்லாம் நடக்கும் எக்ஸாம் ஹால்ல. இந்த அப்பா அம்மாஸ்லாம் சும்மா இல்லாம என் பிள்ளை இங்க படிக்குது, என் பிள்ளை இங்க படிக்குது ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு வெட்டி கதை பேசணும்ல 3 வாரத்துக்கு அவங்க தான் பேசிட்டு போட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, பேசுறது உங்க மனசோட வச்சுக்கோங்க, தயவு செய்து பசங்க கூட டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று சொல்லுவான். ஏன்னா அவன் 70,000 80,000 கொடுத்து படிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு அவன் இன்ஸ்டியூட் தான் பெஸ்ட் இன்ஸ்டியூட். ஸோ இது ஒரு ஆர்குமெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கெல்லாம் போய் ஆர்கியூ பண்ணாதீங்க தயவு செய்து. அதே மாதிரி அந்த பையனோட அப்பா அம்மாவோட ஃபோன் நம்பர் நான் வாங்கினேன்டா, ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த பேப்பர் இப்படி இருந்துதான்டா, நீ ஏன்டா இவ்வளவு மோசமா இருக்கேன்னு இதெல்லாம் கேட்டேன். நான் தான் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன், 5:30 மணிக்கு 6 மணிக்கு நான் சொல்லுவேன், இந்த எக்ஸாம் கஷ்டமா ஈஸியான்ட்டு. அவ்வளவுதான் முடிஞ்சு. தயவு செய்து அது பசங்க கூட டிஸ்கஸே பண்ணாதீங்க, அவங்களுக்கு அதெல்லாம் ப்ரெஷர்.
சரியா? ஸோ பேரண்ட்ஸோட டியூட்டி இது. நல்லா அழகா மத்தியானமா கூலா சாப்பாடு நல்லா கார சாரமா குழம்பு சாதம் குடுத்து அனுப்பாதீங்க. வயித்த கலக்கிரும். முடிஞ்சா தயிர் சாதம், தயிர் சக்கரைலாம் குடுத்து அனுப்புங்க. ஜம்முன்னு பார்த்துக்குங்க பசங்கள. சரியா? ரொம்ப நேரம் பேசிட்டேன். முடிச்சுக்கலாம் மீட்டிங்க. See you. All the best. Bye bye. தேங்க்யூ சார்.